விஸ்ராந்தி முதியோர் இல்லத்திற்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் திருமதி சுதா வேதம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விஸ்ராந்தி முதியோர் இல்லத்திற்கு பங்களிப்பு விதமாக கண்ணதாசன் பற்றியோ MS விஸ்வநாதன் பற்றியோ அவர்கள் இசையமைத்த விதம், அவர்களது சந்தோஷ நினைவுகள் இவற்றையெல்லாம் பேச மிகவும் விருப்பப்படுகிறார். அவர்களது விருப்பத்தை நிறைவேற்ற நமது இல்லத்தை தேர்ந்தெடுத்து நமது விஸ்ராந்தி முதியோர் இல்லத்தில் இன்று 4 மணிக்கு பேச இருக்கிறார். அவரது சந்தோஷமான இந்த நிகழ்வை நமது விஸ்ராந்தி முதியோர்கள் எல்லோரும் கேட்டு மகிழ ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமதி சுதா வேதம் அவர்களே விஸ்ராந்தி முதியோர்கள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்கையானை விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை விருட்டினானை கஞ்சத்தாள் பதத்தானை கதித்தோடும் மதத்தானை கருணையானை கமண்டலத்தை கவிழ்த்தானே காவிரியை விரித்தானே கவிதையானே தஞ்சம்தான் என்றவரை தள்ளானே புறப்பானே தாங்குவானே தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் நன்றே காக்க நன்றே. இது விநாயகரை பற்றி. என்னுடைய அப்பாவுடைய மிக ரொம்ப நெருங்கிய நண்பர் இலங்கை ராமசுவாமி மாமா அவர்கள், அவரோட பாட்டு இது. என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொன்னால் தானே உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் இல்லையா? என் பேர் சுதா வேதம். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய தாயார் தந்தையார் வந்து என்னை நிறைய விஷயத்தில் என்கரேஜ் பண்ணி ப்ரொஃபஸர் ராமநாதனோட சிஷ்யை நான் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுக்க வச்சாங்க. அவங்களுக்கு ப்ரொஃபஸர் ராமநாதன் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கீதா பென்னட்டோட அப்பா, அவங்களோட சிஷ்யக்கிட்ட பாட்டு 10 வருஷம் தொடர்ச்சியாக கற்றுந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சங்கீதம் அந்த இதிலலாம் வந்து ஒரு தொய்வு இருந்தது. அதுக்கப்புறம் கலாக்ஷேத்ராவில் பரதநாட்டியமும் கொஞ்சம் கற்றுந்தேன் நான். ஸோ எல்லாமே வந்து அறகுறையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்பில் 12th வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நான் நல்லா படிக்கணும் அந்த ஆர்வம்லாம் இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். பேங்க்கில் வந்து ஒரு 15-16 வருஷம் வரைக்கும் என்னால் மேலே போக முடியல. பெரிய போஸ்ட்லாம் அட்டன் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் பெண்களாக இருக்கும்பொழுது நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு நான் திருமணம் பண்ணிட்டதும் அவரும் நாங்கள் 2 பேருமே ஒரே வங்கியில் இருந்தவங்க தான். எங்கள் அப்பாவை ஏற்பாடு செய்த திருமணம் தான். இருவரும் மேலே பயணித்து மேலே போகும்பொழுது லேடிஸாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரே சமயத்துலேயே நம்மளுக்கு 10 வேலை செய்யக்கூடிய திறனை ஆண்டவன் நமக்கு அளிச்சிருக்கார். அது என்ன உடம்புல உபாதை இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அந்த குழந்தை பசின்னு அழுதாலோ இல்லை நம்மளோட குடும்பம் நமது கடமைகளை முன்னிறுத்தி நம்மளோட ஆஃபீஸ்லேயே நம்ம நல்ல பேர் வாங்கணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அந்த மைண்ட் செட்டோடு போகணும். வீட்டுக்கு வரும்போது செருப்பை கழட்டி போட்டுடணும், ஆஃபீஸோட நினைவை கழட்டி போட்டுட்டு வீட்டை கவனிக்கணும் அப்படின்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் சில சமயம் நம்ம சொல்லுவோமே தவிர ஆரம்ப காலங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம் முடியாது. வயது ஏற ஏற தான் பக்குவம் வருது, எல்லார் மேலேயும் இறக்கம் வருது. இன்னுமே வந்து நம்ம என்னுடைய தந்தையார் வந்து என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணதுனால நிறைய பாடல்கள் மூலமாக நிறைய ஆன்ம தெளிவு இதுக்கெல்லாம் வந்து நோக்கி என்னை வந்து அப்பா செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 28 வருஷம் வங்கியில், அதுக்கப்புறம் பெரிய பதவியில் பாம்பேலலாம் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அங்கே தான் வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடச்சி பெரிய போஸ்ட்டுக்கு வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் இங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னுடைய கலைகள் என்னோடய திறமைகளுக்காக நான் வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு இது தோன்றிடுது. நிறைய விபத்துக்கள் இதெல்லாம் பழைச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ளே வந்து ஒரு இந்த உடம்புனால இந்த உலகத்தில் நம்ம பிறந்த பிறவியோட பயன் என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட கலைகளுக்காக வாழணும். வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி நம்மளால் செல்வமோ சொத்தோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நம்ம செய்யலாம். ஆனால் அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல வார்த்தை பேசுறது, உனக்கு ஒன்றுமே செல்வமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, குளிர்ந்த வார்த்தை பேசுறது, அந்த ஒரு வார்த்தை சொல்லறதுக்காவது ஆண்டவன் வந்து நம்மளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட எப்போவுமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு மன சந்தோஷத்தோட
இன்றைக்கு நம்ம கண்ணு விழிச்சோம்னா இன்னைக்கு நாம் இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகத்தோட ஒரு சந்தோஷத்தோட உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிறதோ, மனசு வந்து எப்போவுமே அலைப்பாயிறது தான். கண்ணதாசனே நிறைய பாட்டு எழுதியிருக்க, அமைதியான நதியிலே ஓடம், அந்த அது மாதிரி தானே நம்மளோட மனசும். அந்த மனசு வந்து ததும்பி தான் இருக்குது. இன்றைக்குமே நம்மளுக்கு அமைதி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற மனசுலேயும் நம்ம சந்தோஷத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு ஒரு செடியை பார்க்கலாம், ஒரு குருவியை பார்க்கலாம், எதை வேணால் பார்த்து நம்ம மனசை வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு எப்போவுமே வச்சுன்னா நம்ம என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சின்ன சின்ன குறைகளெல்லாம் நம்ம பொருட்படுத்தாது. நம்மளோட உடம்பு உபாதைகள்லாம் நம்மளுக்கு இருக்கவே தான் இருக்கும். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் அவங்கவுங்களோட தாயோ தந்தையோ நிர்ணயம் செய்து நம்ம பிறக்கிறதில்ல. ஆண்டவனால் நம்ம ஒரு பேக்கேஜ் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுவார். நம்ம இங்கே தான் பிறக்கணும், இந்த குடும்பத்தில் தான் வரணும், இங்கே தான் நம்மளோட கடைசி காலம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி எதுவுமே வரல. வடிவேலு சொல்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி அந்த மாதிரி நம்ம எந்த பிளானும் பண்ணலை. நமக்கு ஆண்டவனாக பார்த்து அப்படியே செலுத்தி கொடுக்குறார். நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறோம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது இங்கே இருக்கிற நம்மளோட இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நமக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க தெரியணும், துக்கங்களை நம்ம மூழ்கிக்க தெரியணும். கவிஞர் கண்ணதாசன் சொல்லாத எந்த இதுவுமே கிடையாது. நம்மளுக்கு மனசு எப்போவுமே வந்து ஒரு சோகத்திலையோ ஒரு இதுலையோ எல்லாருக்குமே மனசு வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா என்னோட அனுபவங்களை நான் சொல்கிறேன். இறைவன் அருளால் நம்ம எழுதுறதுனாலையோ இல்லை பாடுறதுனாலையோ இன்னும் தெரியல, ஒரு சிந்தனை வரும்பொழுதே அப்படியே வலை மாதிரி எனக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் ஓடுதான் தெரியல, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். எண்ணங்கள் ஓடுன்னு ஓடும். அப்போ அந்த எண்ணங்களை வந்து சில சமயம் அது வந்து பழைய நினைவுகளை வந்து கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு வருத்தங்களை கொடுக்கும். ஏன்னா கண்ணதாசன் சந்திக்காத துரோகங்களோ ஒரு இதுவோ கிடையாது. அவரும் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்காரு. MS விஸ்வநாதன் அந்த 2 பேரோட கூட்டணி தான் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இதில் வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன், அவரோட சின்ன கதைகளெல்லாம். MS விஸ்வநாதன் வந்து ஆரம்பத்தில் ஒரு எடுபடி வேலை தான் பார்த்தார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த SV வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலினிஸ்ட்டு, அங்கே வந்து அவர் வந்து எடுபடி பையனாக தான் அவர் சேர்ந்தார். சுபையா நாயுடுங்கிறவர்கிட்ட சேர்ந்தார். ஹார்மோனியம்லாம் வாசிப்பார். திடீர்னு வந்து CR சுப்பராமன் வந்து இறந்து போயிடுறார். அப்போ வந்து இவரோட எடுபடிங்கிற இதில் வந்து நம்ம டீ காஃபி வாங்கி தர மாதிரி எடுபடி கிடையாது. இவர் என்ன பண்ணுவார், அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான இசையமைப்பாளர்களாக இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார், வர கவிஞர்கள்ட்டெல்லாம் வந்து முதல்ல பல்லவி வாங்கிக்கணும். முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து இங்கே MS விஸ்வநாதன் முதல்ல அவங்க சந்திக்கணும். சந்திச்சுட்டு அவங்க வந்து இந்த பல்லவிலாம் கொடுப்பாங்க. இவர் அவங்கள பாட சொல்லி இவர் சொல்லுவார், மீட்டருக்கு மீட்டரா, மீட்டருக்கு மேட்டரானா இப்போ ஒரு பாட்டு அந்த வாசித்து காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நம்மளுக்கு வந்து இந்த வறுமை நிறம் சிறப்பு அதை வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தன்னன தத்தன தையன தத்தன தான தையன தந்தானா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா அடுத்த நிமிஷம் அந்த வார்த்தைகள் அதில் வரணும். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, தன சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி, சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. மைக் சரி பண்ணுமா? இது வந்து இப்படி ஒரு டியூன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ஷணத்தில் வந்து பாட்டு எழுதுறதுக்கு திறமையாளர்களாக இருக்கணும். இவர் விஸ்வநாதன் வந்து இந்த மாதிரி பெரிய ஜாமவன்களாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அவருக்கு வந்து சட்டுன்னு அவர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது சில பேருக்கு வந்து எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் புறப்பட்டுட்டே இருப்பாங்க. புறப்பட்டுட்டே இருக்கிற ஜென்மங்களை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது இது வரணும். ஆனால் இவர் இசையில் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இவரும் அப்போ வந்து நிறைய பேர்களோட பயணித்து நல்ல இசைக்காக இவர் போராடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவர் CR சுப்பராமன் இறந்த உடனே என்னாச்சு, ராமமூர்த்தி வந்து அப்போ மீட் பண்ணுறாரு, ராமமூர்த்தியை சந்திக்கிறார். அப்போ பார்த்த உடனே ராமமூர்த்தி நல்ல கர்நாடக சங்கீதம் உள்ளவர். அவருக்கு வந்து நல்ல இந்த ராகத்தில் பாடுறதுக்கு வரும், எல்லாமே அவருக்கு வரும்.
ஒரு டிஜி லிங்கப்பான்னு இருந்தார், ஒரு வயலினிஸ்ட், அவரோடையும் சேர்ந்துக்கிறார். சிஆர் சுப்பிரமணியன் இறந்து போனோடனே பல படங்கள் அப்படியே நிற்கதியா அப்படியே நின்று போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ இவருக்கு வந்து இருக்கிற பழைய அனுபவங்களை விஸ்வநாதன் சார் வந்து அவர் அந்த அனுபவங்களை வச்சு தேவதாஸ், சண்டிராணி, மருமகள், காதல் அப்படிங்கிற படத்துலலாம் இவங்களோட இசையை போடுறாங்க. முதல் படம் வந்து பணம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்எஸ் கிருஷ்ணனோட படம் அது வந்து 1952லேருந்து 1965 வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல கூட்டணி. எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசன் சாருக்கும் நல்ல ஒரு இதாகி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. புதையல், நிச்சய தாம்பூலம், பதிபக்தி, பாகப்பிரிவினை, இந்த மாதிரி ஹிட்ஸ் படம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கண்ணதாசன் வந்து அவர் எப்படி தெரியுமா முதல்ல அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பையனாக நல்ல ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டையோட, நெத்தி நிறைய விபூதி, நல்ல பளிச்சுன்னு ஒரு குங்கும பொட்டோட வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கிற இடத்துக்கு வரார். அப்போ வந்து சிஆர் சுப்பிரமணியன் உயிரோடு இருந்த காலம். அதுக்கப்புறம் தானே இவங்களுக்குள்ள அந்த கூட்டணி வந்தது. உயிரோடு இருந்த காலத்தில் இவங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து கேட்குறார், என்னப்பா ஒரு பாட்டுக்கு வந்து சந்தம் மாதிரி ஏதோ பண்ணும் பொழுது சரியான சந்தம் இல்லை. உடனே எம்எஸ் விஸ்வநாதன் வந்து என்ன பாட்டு பாடுறாரு. அப்போ வந்து கண்ணதாசன் வந்து களி கொண்டு கூத்தாடுதே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து அவர் அந்த பாட்டுக்கு இந்த சந்தத்துக்கு அந்த பாட்டை கொடுக்குறார். உடனே விஸ்வநாதன் வந்து சின்ன பையன்தான், அப்போ தான் அவர் வளர்ந்து வர, இவரும் நல்ல கவிஞர் தான், இவரும் சான்ஸ் கேட்டு தான் வர்றார். அப்போ அவரோட பேர் வந்து முத்தையான்னு பேர் கண்ணதாசனுக்கு. உடனே அவர் கேட்குறார், என்னடா சின்ன பையன் எப்படி நம்மளை அவமானப்படும், என்னங்க களி கூட்டுன்னு என்னங்க எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒன்று சிஆர் சுப்பிரமணியன் அங்கேருந்து வரார். என்ன பாடல் கம்போசிங் பண்ண சொல்லி உனக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னுமா நீ இன்னும் முடிக்கல, அதை முடிச்சுட்டதுக்கப்புறம் தானே இப்போ ஃபைனல் பண்ண முடியும். ஏன்னா சிஆர் சுப்பிரமணியன் ஃபைனல் பண்ணுறாரு. இனிஷியலாக ஆரம்பத்தில் சரி பண்ணுறவங்க வந்து இவங்க தான். ஸோ அந்த மாதிரி பண்ணலைன்னு உடனே இந்த பாருங்கள் சார், இது மாதிரி இவர் வந்து களி கொண்டு கூத்தாடுது அப்படிலாம் எழுதியிருக்காரு. ஏன் அதனால் என்னப்பா, நல்லா இல்லை, அவருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. களி கூத்து இதெல்லாம் நல்லா இல்லை, வேறு சந்தோஷம்னு போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சிஆர் சுப்பிரமணியன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சரி, அந்த மெட்டுக்கு கரெக்டாக வருதா பாருங்கன்னு சந்தோஷம் கொண்டு கூத்தாடுதேன்னு அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் சொன்ன உடனே அவரே சுப்பிரமணியன் சொல்கிறார், விஸ்வநாதனுக்கு வந்து அவ்வளோ சங்கீத அறிவு கிடையாதுப்பா, அவனுக்கு வந்து நீ புரிகிற மாதிரி சாதாரண வேர்ட்ஸில் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அப்புறம் விஸ்வநாதன் சொல்கிறார், கவிஞர் போட்டிருக்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய, களிங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை. களின்னா சந்தோஷம்னு அர்த்தம், கழிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த சின்ன விஷயங்கள்லாம் கூட உனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டுட்டு போயிடுறான். ஆனால் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள. யாருக்குமே வந்து ஒரு 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 பாட்டுங்கிறது வந்து ஒரு உருவாகிறது அவ்வளோ ஒரு கஷ்டமானது. எப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு உயிரை வாங்கி 10 மாதம் சுமந்து அல்லும் பகலும் நொந்து அந்த மாதிரி பையல் என்ற போதே பரிந்தெடுத்து கனகமுத்தம் தந்தாலே இப்பிறப்பில் காண்பேனி நீன்னு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா பட்டினத்தார் வள்ளலாரெலாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ஒரு ரொம்ப கஷ்டம். ஒரு பாட்டு வந்து உருவாகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பாட்டை வந்து ரொம்ப கடுமையான ஒரு பல விதத்தில் உட்காருவாங்க, ஒரு நாளைக்கு உட்காருவாங்க, டக்குன்னு பாடல்களோட வரி வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாடுறோம், ஈஸியாக பாடிட்டோம், சிப்பி இருக்குது முத்தும் இருக்குதுன்னு நம்ம சொல்லி பாடியாச்சு. அந்த சந்தத்துக்கு அந்த டியூனுக்குள்ளே வரணும். அந்த டியூனுக்குள்ளே அந்த பாட்டு வரலைன்னா யாராலையுமே திருப்தியாகவே ஆக முடியாது. ஒரு பாட்டுக்கும் பின்னாடி கடின உழைப்பு இருக்குது. ஒரு சில பாடல்களுக்கு வந்து அப்படியே எம்எஸ் விஸ்வநாதனோட கேரக்டர் என்னென்னா சலிக்கவே மாட்டார். ஒரு பாட்டை நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து இதுதான் சிச்சுவேஷன் கவிஞரே அப்படின்னு போய் இவரும் சொல்லுவாராம். அந்த டேரக்டர் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டாருன்னா கட 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 கடன்னு அப்படி ஒரு டியூன்ஸை கொண்டு வந்துடுவார். எதிர்க்க இருக்கிற கவிஞர் அவர் வந்து பல விதத்துலேயும் அவர் இந்த 360 டிகிரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி பல விதத்துலேயும் அவங்க யோசிப்பாங்க. எப்படி அவர் யோசிப்பாருன்னா, ஒரு பாட்டு எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வரணும், கதையோட கருவுக்குள்ளே இருக்கணும் அந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த டியூன் வந்து கரெக்டாக பொருந்தி வரணும். இப்போது நான் வந்து சங்கீதம் படிச்சிருக்கிறதுனால இறைவனருளால் என்னால் சொல்ல முடியும். இப்போ பேர் வந்து சுபபந்தூராளின்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகம் எப்படி வரும்னா
இந்த பாட்டை கேட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு அழுக வர மாதிரி அந்த மனசை வந்து ஒரு சோகத்தில் தானே அந்த பாட்டு கொண்டு வரும். ஆனால் அந்த ராகத்தோட பேர் சுபபந்தூராளி. பேர் வந்து சுபபந்தூராளின்னு இருக்குது, ஆனால் ராகம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாட்டை கொண்டு வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக தான் போடணும். சந்தோஷமாக இருக்கிற டியூனுக்கு சந்தோஷமாக கொண்டு வந்து அந்த வரிகளை அதுக்குள்ளே ஃபிட் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக அமையிற மாதிரி தான். சமையல் பண்ணுறோம், சமையல் பண்ணும்போது உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருந்தால் தானே அது விருந்தாகும். இல்லாவிட்டால் அது எப்படி நல்லா சுவைக்காது இல்லையா நமக்கு. அது போல தான். ஸோ இவங்க வந்து மகாதேவி குலேபகாவலி இந்த 2 படமும் இவங்களோட கூட்டணியில் பயங்கரமாக வெற்றி ஆகிடுறது. கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணி. மகாதேவிக்கு பின்னாடி பாசம் அப்படிங்கிற படம்லாம் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரபலமாயிட்டே வராங்க. விசுவை பார்த்தா விசு வந்து அவரை கண்ணதாசன் எப்படி கூப்பிடுவாராம், கவிஞரே அப்படின்னு ஆசையாக கூப்பிடுவாராம். இவரும் அவரை பார்த்து என்னடா விசு அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த மாதிரி ஒரு நட்பும் ஒரு புரிதலும் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. கண்ணதாசன் வந்து இப்படியே இது மாதிரி காலங்கள் போயிருந்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம் அவர் எடுக்கிறார். அவர் வந்து தன்னோட சொந்த தயாரிப்பு. கண்ணதாசன் வந்து அவர் செட்டியார் அவரோட குலத்தவர், அவர் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு பணங்கிறது ஏதாவது ஒரு பேஸ் இருக்க தான் செய்யும். படம் தயாரிக்கிறது, பணத்தை வந்து முதலீடு செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவர் வந்து ஒன்று சொன்னாராம், எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கே நம்ம பாட்டு எழுதிட்டே இருக்கோமேப்பா, நம்ம வந்து நான் மாலையிட்டம் ஏன்னு நான் படம் தயாரிக்க போகிறேன், அதில் 10 பாட்டு வந்து நான் எழுத போகிறேன், நீ வந்து அதுக்கு நல்ல டியூன்ஸ்லாம் யோசித்து வச்சு நல்லா பிரமாதமாக கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்து பாட்டு எழுதுறதுனா உங்களுக்குலாம் மாலையிட்ட மங்கையில் கெஸ் பண்ண தெரியுதா என்ன பாட்டு ஃபேமஸ்னு? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? சூப்பர், டக்குன்னு விஷயங்க. யாராவது பாட ஆசைப்படுறீங்களா அந்த பாட்டை? எல்லாருமே வந்து 2 வரி மட்டும் பாடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல முடியாமல் போயிடுவாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. செந்தமிழ் மொழியார் நிலாவில் சிரிக்கும் மலர்கொடியார், நிலாவில் சிரிக்கும் மலர்கொடியார், ஐந்தமிழ்கள் அழகு பருவார் வருகிற கலை குனிவார், அவளும் செந்தமிழ் மொழியார் நிலாவில் சிரிக்கும் மலர்கொடியார். காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படைத்தவளோ, சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ செல்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைந்தமிழ் இதழில் பழசம் பருவாள் பருகிட கலை துணிவாள். நன்றிம்மா, ரொம்ப அற்புதமாக பாடுறீங்க. இந்த செந்தமிழ் தென்மொழியாள் பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சா. அவங்களோட நட்பு வந்து அதுதான் நான் அப்போதே சொன்ன மாதிரி 40 ஆண்டு கால டியூன் இது மாதிரி பண்ணாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாலாஜின்னு ஒரு இயக்குனர், அவர் தான் நடிகரும் இயக்குனர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அது மைண்டில் இல்லை. பாலாஜி தங்கைன்னு ஒரு படம் எடுத்தார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த தங்கைங்கிற படத்தில் அதில் வந்து ஒரு பாட்டுக்கு உட்காந்து காலையிலேருந்து கம்போசிங்க்கு உட்காராங்க. அவங்களுக்கு ஐடியாவே வரமாட்டேங்குது. 8 டியூன் போடுறாரு. 8 டியூன். எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அவருக்கு வந்து சலிக்கவே மாட்டாராம். நான் அப்பவே சொன்ன மாதிரி டியூன்ஸ் அப்படியே அருவி மாதிரி அவர் கொட்டிகிட்டே இருக்கும். இந்த பக்கம் கண்ணதாசனுக்கோ கேட்கவே வேண்டாம், அவர் சரஸ்வதியோட கடாட்சம் பெற்றவர். அவருக்கு எங்கேருந்து தான் பாட்டுகள் வரும்னே தெரியாது, அந்த மாதிரி அவர் பாட்டுகள் எழுதுகிறவர். அவர் ஒரு பாட்டுக்கு வந்து 8 டியூன் போடுறாரு. 8 டியூன் போட்டும் நேரம் போகுது எல்லாருக்கும் எரிச்சலாகுது. மணி ஆகுது, எங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ நீங்கள் பாட்டு பாடிட்டே இருக்கீங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்று. அப்போ வந்து ஒரு போஸ்ட்மேன் தபால்காரர் உள்ளே வரார். தபால்காரர் உள்ளே வந்த உடனே எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு ஐடியா தோணிச்சு. தபால்காரரே இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க,
அப்பா எனக்கு நிறைய வீட்டுக்கு போடணும்ப்பா, டெலிவரி பண்ணணும், எனக்கு மணி ஆயிடுச்சுன்னு, தயவுசெய்து கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்காரர் பழக்கப்பட்டவர் தான். அவரை உட்காத்தி வச்சு 8 டியூன்ஸ் வந்து அவரை போட சொல்கிறாங்க. 8 டியூன்ஸை இவரை பாடி காமிக்கிறார். தபால்காரர் கேட்ட, இது வந்து உங்களுக்கு இதில் எது வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே பளிச்சுன்னு படுது, எங்களோட படத்தில் பயன்படுத்திக்கிற மாதிரி எந்த ராகத்தை நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து ஒரே ஒரு டியூனை வந்து அக்ரி பண்ணிடுறார், ஒத்துன்றார். அந்த பாட்டு தான் வந்து கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம் அப்படின்னு அந்த பாட்டு. எனக்கு அந்த பாட்டு வந்து அவ்வளோவா பரிச்சயம் இல்லை. உங்கள் யாருக்காவது தெரியுமா அது எப்படி அந்த சந்தம் வரும்? வெரி குட். கேட்டவர் எல்லாம் பாடலாம். கொஞ்சம் தான் வரும், ரொம்ப வராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கேட்டவர் எல்லாம் பாடலாம், பாட்டுக்கு தாளம் போடலாம், பாட்டினிலே சுவை இருக்கும், பாடிவரை சுவை இருக்கும், கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். நன்றி. நீங்கள் பாடினோன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சில பாட்டுகள்லாம் ரொம்ப அடிக்கடி பிரபலங்கள் கேட்காதனால அவ்வளோவா அது மனசில் போய் நிற்கிறது இல்லை. அதற்கப்புறம் வந்து RR பிக்சர்ஸில் ஒரு பாட்டுக்கள் ஒரு 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 சந்தர்ப்பம் வருது. RR பிக்சர்ஸில் ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்துட்டு அதுக்கப்புறமே MS விஸ்வநாதனும் கண்ணதாசனுமே வந்து எப்போவுமே சேர்ந்து தான் எடுக்கிறதுல அவங்கவுங்களுக்கும் சம்பாத்தியம்னு இருக்குல்ல. ஒன்ஸ் ஒரு படத்தில் பிஸி ஆகிட்டாங்கன்னா எல்லாருமே தானே கூப்பிடுவாங்க. ஸோ இவர் ஒரு பக்கமும் பண்ணிகிட்ருக்காருங்க, இவங்க கூட்டணியிலையும் உருவாகுது, இவங்க தனியாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு MS விஸ்வநாதன் வந்து ரொம்ப பிஸியாகி ஒரு நாள் காலையில் ஒரு கால்ஷீட்டு, மத்தியானம் ஒரு கால்ஷீட்டு எல்லாமே அப்படியே இருக்கும் பொழுது கண்ணதாசனுக்கும் இவங்களுக்கும் அந்த டைமிங்ஸ் ஒத்து வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாளைக்கு கண்ணதாசனை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் படத்துக்காக நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இவரால் வர முடியல அந்த டைமுக்கு. இவர் என்ன பண்ணினா, விஸ்வநாதன் பொறுத்து பாரு, சரி நமக்கு டைம் ஆகிடுத்து, அடுத்த செஷனுக்கு போகணுன்னு. எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு சில நாட்களில் வந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ஷூட்டிங் இருந்தால் 7 to 2 வரைக்கும் இருக்குமா. அது முடித்தோடனே திரும்பி 2 to 8 வரைக்கும். சில சமயம் அதுவுமே முடியாமல் அவ்வளோ பாடல் கம்போசிங் அது இதுன்னு இருக்கிறதுனால 8 மணிக்கு மேலே ராத்திரி 2 மணி, ஒரு நாளைக்கு 1 மணி வரைக்கும் ஆகிடுச்சான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நடுவில் கவிஞர் கண்ணதாசனுக்காக ஒத்துக்கொண்ட அந்த பாட்டை வந்து அவரால் எழுத முடியல. என்ன செய்கிறதுன்னு அவருக்கு புரியவே இல்லை. கவிஞர் கண்ணதாசனுக்கு கோவம் வந்துருச்சு. பார்த்தியா, நம்மளும் தான் பிஸியாக இருக்கோம், இவன் என்ன இது பண்ணுறான்னு உடனே கேட்டாராம். அடுத்த நாளைக்கு வந்து இவர் கண்ணதாசன் காலையில் வந்துட்டார். அப்போ இவர் கொஞ்சம் தூங்கி போயிட்டார். இவர் விஸ்வநாதன் தூங்கி போயிட்டார். உடனே இவர் கூப்பிட்டு வந்துட்டு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு உடனே அவர் உதவியாளர்கிட்ட ஒரு சீட்டை எழுதி கொடுத்துட்டு, இதுதான் வந்து நான் விஸ்வநாதனுக்கு நான் சொல்கிற பதிலாக இருக்கும், எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கொஞ்சம் கோபமாகவே வெளியில் போயிட்டாராம். அதில் வந்த பாட்டு தான் வந்து, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான். அதான் அந்த பாட்டு தான் அது. அந்த படம் வந்து அவன்தான் மனிதன் நினைக்கிறேன். அந்த படம் பெரிய எடுத்த பெண். அம்மா கரெக்டாக சொல்லுவேன். சந்தோஷம். அப்படிதான், அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தருக்குள்ளே வந்து அந்த ஒரு நட்பு பரிமாற்றல் இருக்கணும். வாழ்த்துக்கள்மா. நான் 4 வயசுல இருக்கும்போது எனக்கு கண்ணு போயிடுச்சு. எனக்கு மேரேஜ் ஆகல. எனக்கு வந்து வீட்டோட இருந்து ரேடியோ வாங்கி கொடுத்து ரேடியோவிலேயே பாட்டு பாடி அதே எனக்கு வயதுல பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதுதான் இங்க வந்து நான் இல்ல, எங்க அப்பா வந்து வெங்கசாலா ஆர்கெஸ்ட்ரால புல்லாங்குழல், எங்க தாத்தா வந்து
வந்து டைரக்டர் ஸ்ரீராம் பிஎல் ஸ்ரீராமன். அவர் வந்து ரங்கநாட்டினம், அப்புறம் வந்து 10ஆம் வசதி, ஒரு 20 படம் மேல அவர் டைரக்டர் பண்ணி பி குமாரோட அவருக்கு டைரக்டர் அவர் கீழே டைரக்டர் பி குமாருக்கு டைரக்டர் கீழே டைரக்டரா இருந்தார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இவ்வளோ சங்கீதம் வந்து உங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்கு. உங்கள் சங்கீதம் வந்து ரத்தத்திலே ஊறி இருக்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்களுக்காக எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்ப ஆசைப்படுறேன். அவன்தான் மனிதன் ஒரு படம். அந்த படம் வந்து இசையமைக்கும் பொழுது கவிஞரோட கேல்ஷீட் அப்போ கிடைக்கல, அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ வந்து விஸ்வநாதன் வந்து தயாரிப்பாளர்கள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து எப்படியாவது முடிக்கணும். ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு மலர் கண்காட்சி நடக்குமா, அந்த மலர் கண்காட்சியில் வந்து ஒரு சில பாட்டுக்கள்லாம் எடுக்கணும்னு தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஆசை. தயாரிப்பாளர் சொல்கிறது தானே நடக்கும். ஸோ அது மாதிரி அவர் ஆசைப்பட்ட உடனே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் சொல்கிறார், கவிஞரே எங்கே இருக்கீங்க கேட்டாலும் அவர் வந்து இது பண்ணவே முடியல. உடனே ஒரு நாளைக்கு வழியில் சந்திக்கும் பொழுது கவிஞர் கேட்குறாரு, என்னடா விசு உனக்கு என்னத்துக்கு, ஏன் இப்படி இது பண்ணியிருக்க, எந்த மாதத்தில் அந்த ஃப்ளவர் ஷோ இருக்குது, மே மாதம் அப்படின்னு. என்ன மேன்னு கத்தினே இருக்க அப்படின்னு ஒன்று, இந்தா பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதுறார். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் சங்கமே. இதில் எல்லாம் மேன்னு வருதா? அந்த மேங்கிற வார்த்தைக்காக அவர் வந்து அதை ஒத்துன்றாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பட்டின பிரவேசம்னு ஒரு படம். இந்த பட்டின பிரவேசம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஏன்னா நானும் வந்து பழைய படங்களோட காதலி தான். நானும் நிறைய பழைய படங்கள். அப்படியா கே பாலச்சந்தர் அவர் வந்து இந்த படத்தோட ஒரு இது பண்ணிட்டுருக்கார். என்னென்னா பாலச்சந்தர் வந்து நல்ல டியூன் வரதுக்காக ரொம்ப மெனக்கிடுவார். உங்களுக்கே அவருக்கு தெரியும். அவரோட படைப்புகள்லாம் அவர் வந்த காலங்களில் வந்து அவரோட எண்ணங்களே வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் புரட்சியாக எடுக்க ஆரம்பித்தார். அது ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் ஒப்பாமல் கூட இருக்கும். அது வந்து என்னடா இப்படி பெண்களை வந்து ஒரு இதாக காமிக்கிறாரு அப்படி இப்படின்லாம் இருக்கலாம். பட் நம்மளுக்கு நிறைய நல்ல பாட்டுக்கள்லாம் நம்மளுக்கு அவங்களோட இதில் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து கே பாலச்சந்தர் சொல்கிறார், ரொம்ப நேரமாக அந்த நால அந்த டியூன் போட்டுருக்கு, இந்த டியூனை போட்டுட்டே இருக்காங்க. வரிகளே வரவே இல்லை. உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன செய்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த பாட்டுக்கு வந்து நனான்னு போயிட்டே இருக்கா. கவிஞருக்கு பொறுமை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து மெல்லிசை மன்னர் வந்து அவர் வந்து இதுக்கு மேலே என்னடா டியூன்ஸ் போடுறதுன்னு பல டியூன்ஸை அவர் யோசித்து வைக்கிறார். அப்புறம் வந்து பாலச்சந்தர் சொல்கிறார், தனியாக கூப்பிட்டுட்டார் விஸ்வநாதனை, மெல்லிசை மன்னரை கூப்பிட்டு, இது ஒன்றும் சரியாக இருக்கிற கதை மாதிரி தெரியல. ஏன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு அவர் சுச்சுவேஷனுக்கு அவர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு அவருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கவிஞர்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்கள வந்து நீ இந்த பழக்கம் இருக்குது அது இதெல்லாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அது உற்சாகத்தை கொடுக்கறது, கற்பனைக்கு கொடுக்குற இதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ அப்படியே அவரை வந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நேரம் தான் போயிட்டுருக்கே தவிர நீ வந்து ஒன்றும் பண்ண முடியலப்பா, நீ கொஞ்சம் கவிஞரை கொஞ்சம் கோவப்படுத்து நீ கேளு, வேறு வழி இல்லை, இல்லாட்டா இது சரியாக வராது. ஏன்னா ஒருத்தருக்குள்ளே கொஞ்சம் தாக்கிப்பாங்க. இப்போவா நல்ல நெருக்கமாக நீங்கள் உங்கள் இதுலேயே கூட எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தருக்குள்ளே சில பேர் ரொம்ப தோழிகளாக இருப்பீங்கள்ல, அந்த தோழிகள் வந்து ஒருத்தர் திட்டிண்டா கூட உங்களுக்கு ஒன்றும் கோவம் வராது. இப்போ எனக்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேங்க்கில் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து ரொம்ப உரிமையாக எடுத்துப்பேன், நானுமே ரொம்ப இது பண்ணுவேன். ஆனால் ரொம்ப வருஷம் பள்ளி பருவத்துலேருந்து பழகின ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ என்னோடய டெம்பரமெண்ட் என்ன, என்னோடய கோவம் எப்போ வரும், எனக்கு இது வரும், எப்போ நான் வந்து உற்சாகமாக இருப்பேன், அது மாதிரிலாம் தெரியும்பொழுது அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது. அவங்க சொன்னாலும் ஏதாவது கோவமாக பேசினாலும் இது பண்ணால் நீ இந்த மாதிரி கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் அந்த நட்பு புரிதல்லாம் இந்த இவ்வளோ கூட்டத்தில் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களோட நட்பை நல்லா புரிஞ்சுன கே பாலச்சந்தர் என்ன பண்ணினார்,
நீ வந்து எப்படியாவது கவிஞரை வந்து சொல்லிப்பாரு, ஏதாவது சொல்லு, அப்போ தான் வரும் அப்படின்னு ஒன்று. உடனே போனார். போயிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் போயிட்டு, நீ எல்லாம் ஒரு கவிஞரா, நீலாம் ஒரு கவிஞராப்பா, உனக்கு என்ன பாட்டு வந்து ஒரு இவ்வளோ டியூன்ஸ் போட்டு தரேன், ஒன்றும் உனக்கு போட தெரியல, நீலாம் வந்து இருக்கிறதே என்னப்பா, நீ ஒரு வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒன்று சொன்ன உடனே அவ்வளோதான் பிரமாத கோபம் வந்துடுது அவருக்கு. வந்து சின்ன விஷயங்கள் யாராக இருந்தாலுமே வந்து கவிஞரோ சரி, ஒரு கலைத்துறையிலையோ யார் இருந்தாலும் வித்யா கர்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்யா கர்வம்ங்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தனக்கு கலைமகளோட இது இருக்குது, வித்யானா கலைமகள், கலைமகளோட அருள் இருக்குது, இது இருக்குன்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தலை உசத்தி அப்படி தான் இருந்துப்பாங்க. ஆனால் இறைவன் அருளால் நான் அப்படி கிடையாது. எனக்கு ஏதோ தெரிஞ்சது அப்படின்னு தான் நினைப்பேன். எனக்கு நான் ரொம்ப ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கைமண் அளவு தான். ஆனால் அந்த மாதிரி கவிஞர் அவர்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்தாடா பிடி பல்லவி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன டியூன் போட்ட அதை முதல்ல சொல்லணும். நான் நனா 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 வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. நான் பாடினாலும் அந்த அம்மா பாடினாலும் ஆமாம். இதில் ஒரு வரி வரும் உங்களுக்கெலாம், அது அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை முட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, தீதிலா காதலா உடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா, வானிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. அந்த பாட்டை வந்து ஒரு தடவை வேணால் கேட்டு பாருங்கள். இதில் வந்து அதோட சந்தர்ப்பம் வந்து எல்லாமே நிலா நிலான்னு போட்ட உடனே எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னார், கவிஞரே உங்கள் காலை பிடிச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், 2 லா மட்டும்தான் வரல, ஃபாதர் இன் லா வரல, மதர் இன் லா வரல, மற்ற சிஸ்டர் இன் லா வரல, பிரதர் இன் லா வரல, மித்த எல்லா லாவும் வந்துருச்சு, அற்புதமான பாட்டு கொடுத்துருக்கீங்க கவிஞரே அப்படி சொல்லிட்டு அவரை உணர்ச்சி பெருக்கில் அவரை ஆற தழுவிக்கிறாங்க. அப்புறம் பாலச்சந்தரோட படங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அபூர்வராகம் அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஒரு சில பாட்டுகள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் வந்து கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு சிலதெல்லாம். பட் வந்து வாலியும் வந்து நிறைய சில பாட்டுகள்லாம் வந்து நடுவில் வாலி வர ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்குமே வந்து தனக்கு ஒரு போட்டியாளராக வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்பெல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். இப்போது ஒரு படிப்பில் இருக்கும், ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரு குழந்தை நல்லா மார்க் வாங்கும்போது இன்னொரு குழந்தைக்கு வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி காலங்கள்லாமும் அவரெல்லாமும் சந்திச்சிருக்கார். ஆனால் வந்து இந்த மாதிரி காலங்கள்லாமும் அவர் கடந்து வந்திருக்கார். ஆனால் வாலியை வந்து அவர் ஒரு நிலைமைக்கு அப்புறம் அவர் நேராக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கவியரசரும் எம்எஸ் விஸ்வநாதன் நேராக போய் அந்த வாலியை வந்து அணைச்சின்ற கதையெல்லாமும் இருக்குது. இந்த கவியரசரோட பிறந்த நாளும் எம்எஸ் விஸ்வநாத் மெல்லிசை மன்னரோட பிறந்த நாளும் ஒரே தேதி தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்காங்க, ஜூன் 24. 2 பேரும் ஒரே பிறந்த நாள். அதனால் அவங்களுக்குள்ள எப்படின்னா உடலும் உயிரும் போல், கணவனும் மனைவியும் போல், அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த புரிதல் நட்பு. இவர் நினச்சானா அவர் வந்து அந்த பாட்டை போட்டு வரான், அந்த மாதிரி அவங்களோட இது. ஸோ ஒரு பாட்டுக்காக எல்லாமே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கவியரசரோட பிறந்த நாள் வருது. கவியரசரோட பிறந்தநாள் வரும்பொழுது அப்போ கொஞ்சம் பிரபலமான உடனே பெரிய லெவலில் ஃபங்க்ஷனாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு கவியரசருக்கு.
ஸோ அந்த மாதிரி பண்ண உடனே கே பாலச்சந்தர்கிட்ட சொல்லி அவரும் நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி அவ்வளோ ஜனம் கூட்டம், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அரங்கே நிறைஞ்சிருக்கு. காமராஜர் அரங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம். அப்போ வந்து திடீர்னு கே பாலச்சந்தர் எப்போ புதுமையை புகுத்துறவர் இல்லையா, அவருக்கு ஒரு ஆசை வருது. சரி, இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லோரும் டிவிலாம் எடுக்கிறாங்க போல இருக்குது, எல்லா இதுலேயும் நம்ம பிரபலமாகிறோம், என்ன பண்ணுவோம், இதை இன்னும் கொஞ்சம் பிரபலமாக்கும்னு சொல்லிட்டு மைக்கை திடீர்னு பிடிச்சிட்டு, இப்போ வந்து கவியரசரும் மெல்லிசை மன்னரும் ஒரு பாட்டை வந்து உங்கள் கண் முன்னாடியே ஏற்றி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே யாராக இருந்தாலுமே வந்து இப்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பரீட்சை வந்து நம்ம மேக்ஸுக்கு படிச்சுட்டு போகிறோம், திடீர்னு சயின்ஸுன்னு அன்றைக்கி உள்ளே போனோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு மனசுக்குள்ளே தூக்கி வாரி போடுறதா இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க அதை வெளிக்காட்டிக்காமல், ஏன்னா இவங்களாம் பான் ஜீனியஸ் இல்லையா, பிறவி கலைஞர்கள் இவங்கெல்லாம். அதனால் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையில் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அது வந்து அவர்கள்ங்கிற ஒரு படத்தில் வந்தது. அந்த மாதிரி அங்கும் இங்கும் அப்படின்னு ஒரு பாட்டோட வரிகள் வரும். எனக்கு அந்த பாட்டு வந்து அவ்வளோ இது பண்ணல. ஆனால் எதற்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம், ஒரு சவால்கள் எல்லாமும் அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை அந்த ஒரு ஓப்பன் மைக்கில் ஓப்பன் மீட்டிங்கில் அவங்க சொல்லி முடிச்சிட்டாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னாச்சு, எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு சவால் வந்தது. ஒரு நாளைக்கு அவர் ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது, அப்போ திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்துட்டு, என்ன அன்றைக்கி நீங்கள் பண்ணினதெல்லாம் ட்ராமா தானே, சும்மா தானே பண்ணீங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா, ஏற்கனவே நீங்கள் எல்லாத்தையும் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு அவர் இப்போ பாட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணீங்க அப்படின்னு ஒன்று எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்னடா அது, நம்ம வந்து பாலச்சந்தர் சார் சொன்னார், அவர் பண்ணதுக்காக நம்ம சொன்னோம், ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிப்பா இப்போ நான் வந்து அந்த பையன் சொன்னானா, நான் வச்சுருக்கேன் கையில் ஒரு பேப்பரில் எழுதி கவிதை வரிகள் வச்சுருக்கேன், இதுக்கு மெட்டு போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று. அதை வந்து அவர் ஒரு சவாலாக எடுத்துகிட்டு அதையும் அவர் பண்ணி காமிச்சாராம். அது படத்தில் வந்து தான் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்தது வந்து ஒரு சம்பவம், எல்லாருமே இந்த படம் சித்தி படம் பார்த்துருக்கீங்களா? சித்தி படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கதை தான் அது இல்லையா? சித்தி படத்தில் வந்து என்ன பாட்டு, சித்தி படம்னு ஒன்று எல்லாருக்கும் என்ன பாட்டு ஞாபகம் வந்தது? வெரி குட். எப்போவுமே வழக்கம் போல் அம்மா இந்த அம்மா தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த அம்மா சொல்கிறதுனால அனுபவங்களும் வேணும். எல்லாரும் என்னோடய அம்மாவோட வயசில் இருப்பீங்க. என்னோடய அம்மாவோட வயசு வந்து 80 நெருங்குறாங்க. எங்கள் அம்மா, என்னோடய மாமியாருக்கு 87 வயசாகுது. ஸோ அதனால் எல்லாருமே நான் பார்க்குறதுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து சங்கீதத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. இப்போ நான் இன்றைக்கெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஃபோனில், அம்மா வந்து தம்பியோடு இருக்காங்க, அயல்நாட்டில் இருக்காங்க. அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் இதெல்லாம் பாடுறேன்னு 1-2 ஆரம்பித்தோடனே அம்மாவுக்கு உங்களை மாதிரி அப்படியே சந்தோஷம் பொங்கி விழுந்துடுது. ரொம்ப ஆசையாக வந்து இந்த இதை பாடு அதை பாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து சில குரூப்ஸ்லலாம் இருக்கேன், பாடல் குரூப்லலாம், கவிதை அந்த இதெல்லாம். அதில் வந்து ஒரு சங்கரி அம்மாள்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அம்மா நான் கண்ணதாசனை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ அத்தனை ஒரு ஆர்வத்தோடு கொடுத்தாங்க. அவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும், 10 மணிலேருந்து 12 வரைக்கும் குறிப்புகள்லாம் எடுத்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி இசை ஆர்வம் எவ்வளோ வயசானவங்களுக்கு அந்த பாடல் ஊறி இருக்குது. அதெல்லாம் வந்து கேட்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி வயதானவங்கள்லாம் நம்ம வந்து வணங்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி திறன் அதுக்கெலாம் நம்ம ரொம்ப சொல்லணும். இதில் இந்த காலம் இது கண்ணூரங்க மகளே அந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பத்மினி வந்து சித்தியாக வருவா. எம்ஆர் ராதா வந்து கொஞ்சம் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமேனு ஆசைப்பட்டு அவர் உடல் சுகத்துக்காக தான் அவர் பண்ணிப்பாரே தவிர வேறு அவருக்கு வந்து அந்த குழந்தைகளை வளர்க்கணும் போகணும் அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் எண்ணங்கள் கிடையாது. ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால இதாகும். ஆனால் அது அப்போ வந்து இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அதில் பத்மினி அம்மா பார்க்குறதுக்கெலாம் அதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம், இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு. உங்களுக்கு வந்து இந்த கண்ணதாசன் வந்து எப்படி அவர் வந்து எப்படி உள்ள நுழைஞ்சார் அப்படின்னு ஒன்று அதை ஒரு சின்ன ஒரு குறிப்பு நடுவில் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் வந்து முதல்லலாம் அவருக்கு ஒன்றும் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் அவருக்கு ஆர்வங்கள் அதெல்லாம் ரொம்ப கிடையாதான். ஆரம்பத்தில் அவர் சும்மா அவருக்கு நிறைய படிப்பார் போல இருக்கு. அவருக்கு அப்படியே இந்த சில பேர் மேதைகள் சொல்லுவாங்கள்ல, ஜீனியஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் சில குழந்தைகள்லாம் 2 வயசு 3 வயசுலேயே பாட்டெல்லாம் பாடுறது, அந்த மாதிரி டேலண்டெல்லாம் சில குழந்தைகளுக்கு நிறைய இருக்கும். அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு போல இருக்குது. கோவையில் வந்து வெங்கடசாமின்னு ஒருத்தரை பார்க்குறதுக்காக போகிறார்.
அப்போ வந்து அவர் சொன்னாராம், மர்மயோகின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இயக்குனர் ராம்நாத்துக்கு 2 பாடல்கள் தேவை, நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். உடனே கண்ணதாசன் வந்து அப்போ அவரோட பேர் வந்து முத்தையா தான், சரின்னு சொல்லிட்டாராம். உடனே ராம்நாத் வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு அந்த மர்மயோகி இது பண்ணோன்னே அந்த 2 பாடல்கள் எழுதுகிறார். படத்தோட இசையமைப்பாளர் வந்து எஸ்எம் சுப்பையா. அன்றைக்கே வந்து பாடல் பதிவு ஆகிடுது, அன்றைக்கே ரிஹர்சல், ராத்திரியே ஷூட்டிங் ஆகிடுது. கண்ணதாசன் வந்து கவிஞர் இப்படி தான் ஆனார் அப்படின்னு முக்தா சீனிவாசன் ஒரு பெரிய இயக்குனர் அவர் சொல்லியிருக்கார் அவரோட இதில். மன அமைதிக்கெல்லாம் வந்து நிறைய பாடல்கள் இவங்க வந்து நிறைய எழுதியிருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியும். நம்மளுக்கு வந்து இப்போது நான் ஏன் அப்போதே வந்து சோபபந்தூராளின்னு ஒரு ராகம் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நான் வந்து சங்கீதத்தை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன், என்ன ராகத்தில் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் அந்த சங்கீதத்தை பற்றி தெரியுமா? இங்கே யாராவது கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? ஓ, வெரி நைஸ்மா. உங்களுக்கு தெரியும் அந்த என்னென்ன ராகம் வந்து என்னென்ன வேலையில் பாடுற அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பாட்டுக்கும் கண்ணதாசன் இதுக்கும் நம்மளுக்கு இது இல்லை. வீணை கொடியுடைய வேந்தனே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சம்பூர்ண ராமாயணத்தில் வீணை கொடியுடைய வேந்தனே வீரமே உருவானமே முதல் அந்த மாதிரி அந்த பாட்டு வரும். அதில் வந்து கைலைநாதனே தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் என்னவோன்னு கடைசியில் கேட்டோன்னு கான ஆரம்பிப்பார், காம்போஜி ராகத்தை ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே யுத்த ராகம் என்னவோ அப்படின்னு அவர் மண்டோதரி கேட்க கேட்க ஒரு ராகமாக அவர் சொல்லிகிட்டே வருவார். அது மாதிரி ஆமாம் சம்பூர்ண ராமாயண படத்தில் இந்த மாதிரி ராகங்கள் வந்து ஒரு நேரத்துக்கும் ஒரு பாடெல்லாம் இருக்குது. கல்யாணி வந்து நல்ல மனசில் சந்தோஷம் இருக்கும் பொழுது சாயந்தரமாக பாடலாம். மோகனம் வந்து எப்போ வேணால் பாடலாம். அந்த மாதிரி ஒரு சில ராகங்கள்லாம் இருக்குது. மத்தியானம் பாடுறதுக்குன்னு ஒரு ராகங்கள் இருக்குது. தூக்கத்துக்கு வந்து நம்ம வந்து முகாரின்னு சொல்கிறோம், ஆனால் நீலாம்பரியும் உண்டு. சோகத்துக்கு முகாரின்னு பேர் வந்துச்சே தவிர ஆமாம் மாலை ராகத்துக்கு பாடுறது வந்து வசந்தா ராகம். எல்லா ஒரு சில ராகங்கள் வந்து அப்படியே அந்த சோகத்தை வந்து அப்படியே புழியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சண்முகப்பிரியா அப்புறம் ஒரு சில ராகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது கேபி சுந்தராமல்லாம் பாடுவாங்க இல்லையா, பழம் நீயப்பான் அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா உச்ச ஸ்தாயில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த கந்தன் கருணையில் வந்து இவங்களோட கூட்டணி நிறைய இருந்திருக்கு. அதில் வந்து சண்முகப்பிரியா ராகம் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ராகம். ஏன்னா அந்த பாட்டை வந்து அப்படியே துள்ளலோசையோடு இருக்கும். நான் வந்து சண்முகப்பிரியான்னு சொல்லும் பொழுது ஏன் ராகத்தையும் ஏன்னா இவங்களுக்குள்ள அது சம்மந்தப்பட்டது தான், கவிஞர் இசையமைப்பாளர் எல்லாம் இருந்தாலும் அந்த ராகத்தோட மயக்கத்தில் தான் வந்து நம்மளோட மனசும் வந்து அதில் சமாதானமாகும். அதனால் ராகங்கள் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் சொல்ல வரேன், இவங்க என்னென்னலாம் ராகத்தில் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து இப்போது எம்எஸ் விஸ்வநாதனும் கவியரசரும் வந்து வர காலங்களுக்கு முன்னாடி என்ன ஆகிட்டு இருந்ததா, ஹிந்தி பாடல்கள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ ஹிந்தி பாட்டை அப்படியே காப்பி அடித்து தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு இருந்ததான். ஸோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சாங் இருந்திருக்கு, ஆயோ ஜி தில் மே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வந்த உடனே காவாலி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேபி காமாட்சின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் சொன்னாராம் அந்த ராகத்துக்கு அப்படியே இதுதான் காவாலி பயலே அப்படிங்கிற மாதிரி வரணும்னு. அந்த மாதிரி ஒரு படுமோசமான ஒரு மொழிபெயர்ப்புக்கு தான் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கிற காலங்களில் இவங்க 2 பேர் கூட்டணியில் வித்தியாசமாக கற்பனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த படம்லாம் தெரியும், மனசுக்கு வந்து சமாதானமாக இருக்கணும்னா இந்த அமைதியான நதியினிலே ஓடம் காப்பதேவே நான் சொன்னேன். ஆமாம், ஆண்டவன் கட்டளை படத்தில் அந்த பாட்டை வந்து நான் சில இது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னை தனி சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். இந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும் பொழுதே மனசு வந்து
ததும்புறது இல்லையா, அந்த அமைதிக்கு வந்து நம்ம மனசு ஏங்குறது. எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட மனசை மாத்திரம் நம்ம ஜெயிக்க தெரிஞ்சுட்டா எந்த கவலையுமே கிடையாது. இந்த இந்த உடம்புக்கே வந்து இந்த மனசுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு இவ்வளோ போட்டி, இவ்வளோ பொறாமை, இவ்வளோ அடுத்தவங்களை பார்த்து ஒருத்தர் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அந்த பொச்சரிச்சல் எல்லாமே ஏன் வருது? இந்த மனசுங்கிற ஒரு இதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. அது ஆனானப்பட்ட முனிவர்களே அதை சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி மனமை வந்து செம்மையாக வச்சுனாலும் ஆண்டவன் கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே சிவனை தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அந்த மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் வந்து ஏன்னா இவர் நிறைய வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கார். கண்ணதாசன் வந்து அவர் தன்னுடைய சொந்தக்காரர்களாலேயும் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து எல்லாம் பண்ணினா நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கார். அப்போல்லாம் வந்து அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவருக்கும் வந்து குடும்பமும் அவருக்கு வந்து 2 மனைவியர் 3 பேர் கூட இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து கண்ணதாசன் வந்து எல்லாரையும் சமாளிக்கணும். அவங்க மனைவியர்லாம் வந்து அது ஒன்றும் தவறாகவே நினைக்கல. அவங்கெல்லாம் வந்து கவிஞரோட கற்பனைக்கு இது அப்படி தான், அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான். ஏன்னா அவர் யாருக்கும் எந்த குறையுமே வைக்கலை. கண்ணதாசன் வந்து எல்லாருக்குமே நல்லா வாழ வச்சுட்டு, அவரோட பையன் வந்து துரை கண்ணதாசன் இருக்குது, அவரோட பேட்டிகள்லாம் நம்ம கேட்டு பார்த்தா தெரியும், எல்லாருமே நல்லா தான் வச்சுருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் மாதிரி ஒரு 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 பாசத்தில் குழையிற மனிதரை யாருமே பார்க்க முடியாது. அன்புக்கு அப்படியே அடிமையாயிடுவார் அவர் வந்து ஒரு சமயம் வந்து அண்ணாதுரையோட அவங்களோட கூட்டணிலாம் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். 1959 சென்னை மாநகராட்சியோட தேர்தல் வருது. அப்போ வந்து டிஎம்கேல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கண்ணதாசன் இருக்கார். அப்போ அண்ணாதுரையும் இருக்கார். இவர் வந்து கருணாநிதி, அப்போல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி அவரெல்லாம் அப்போ தான் உள்ளே நுழைஞ்ச ஒரு இது. அப்போ அவர் என்ன பண்ணினாராம், ஆரம்ப புதுசில் அறிஞர் அண்ணா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, சவால் கொடுத்துருக்கார். நீங்கள் வந்து எவ்வளோ வேட்பாளரும் உங்கள் தொகுதியில் எவ்வளோ ஜெயிக்க முடியும், டிஎம்கே எவ்வளோ ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் அப்படிங்கிற பொழுது 40 வேட்பாளர்களையாவது உங்களால் கொண்டு வர முடியுமான்னு அப்படின்னு அண்ணாதுரை கேட்டிருக்கார். உடனே யார் அப்படி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் வந்து தங்க மோதிரம் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று கருணாநிதி வந்து கலைஞர் கருணாநிதி சொன்னாரா, நான் அந்த சவாலை ஏற்றுக்கிறேன், நான் மோதிரம் வாங்குவேன் தலைவரே அப்படின்னு இருக்கார். உடனே சரி அப்படின்னு ஒன்று நினச்சா மாதிரி 45 வேட்பாளரை இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்களாம். உடனே வந்து அண்ணாதுரை வந்து ரொம்ப சந்தோஷமாக கலைஞர் கருணாநிதிக்கு அந்த மோதிரத்தை பரிசீலிச்சிட்டார். கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் அப்போ தான் வந்து அரசியலில் கொஞ்சம் தீவிரமாக காலடி வச்சுருந்த கண்ணதாசனுக்கு இது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. நானும் தானே உழைச்சிருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாட்டு சொல்கிறார். நானும் தானே உழைச்சிருக்கேன், எனக்கு வந்து அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கலையே, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. உடனே வேணா நீயே ஒரு மோதிரம் வாங்கிட்டு வாப்பா, அதே மோதிரத்தை உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சா. உடனே கண்ணதாசன் கேட்டாராம், அப்போது கலைஞர் கருணாநிதி மோதிரம் வாங்கினது அதே வழக்கத்தில் தானா, நீங்கள் ஒன்றும் வாங்கி தரலையா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கோபமாயிட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த சம்பவம் தான் முக்கியமாக இருந்ததுங்கிறத அவரே வந்து ஒரு கண்ணதாசன் வந்து அவர் பதிவில் சொல்லியிருக்கார். இப்போ வந்து கண்ணதாசனோட சிறப்புகளை சொல்லும் பொழுது நான் அவரோட மகன் வந்து அண்ணாதுரைன்னு அவர் பேர் வச்சார். ஏன் அண்ணாதுரைன்னு பேர் வச்சார்னா, அண்ணா மேலே இருக்கிற பிரியத்தினால தான் அண்ணாதுரைன்னு பேர் வச்சாராம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அப்போது அண்ணாதுரை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது ஏதோ ஒன்று, அப்போ சின்ன பையன், ரொம்ப விஷமக்கார பையன் அண்ணாதுரை குக்குன்னு எடுக்கையும் ஓடி வந்துட்டு ஏதோ பாத்திரத்தையோ எதையோ சாப்பிட்ற தண்ணி தட்டையோ ஏதோ ஒன்று தள்ளி விட்ட உடனே ரொம்ப கோபமாகிடுச்சான் கவிஞர் கண்ணதாசன். என்னடா அண்ணாதுரை, ஏன்டா அப்படி பண்ணுற, பலார்னு ஒன்று வச்சேன் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற அண்ணாதுரை கேட்டாராம், ஏன்பா நீ அவனை திட்டம் மாதிரி என்ன திட்டுறியா, நீ இந்த பேரை வச்சிருக்கே, நீ என்ன தான் திட்டுறியா அப்படின்னு ஒன்று. ஐயா தலைவரே, இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னா. அதுக்கப்புறம் அவர் அந்த பையனை வந்து வெறும் துரைன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருந்தாராம், அண்ணாதுரைங்கிற வார்த்தையை சொல்லலையாம். இது ஒரு சின்ன ஒரு சம்பவம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் வந்து 4 ஆங்கிளில் திங்க் பண்ணுவாராம். ஒரு சில பாட்டு வந்து இப்போ கேள்வி கேட்டு பதில் வரும் பாடல்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து ஒரு பதில் பாடு, அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நான் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு கேள்வி கேட்பாரு, டியூனில் சந்தத்தில் ஒரு டியூன் மாதிரி போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து பதில் வரும். ஆண் பெண் 2 பேரும் டூயட் சாங்காக இருந்தாலும் அந்த மாதிரி கிளாப் தட்டுங்க. ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். நன்றிம்மா, நன்றி. கிளாப் தட்டுங்க. இந்த பாட்டு அதே மாதிரி இன்னும் இது ஆனால் வந்து எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பு கிடையாது. இது கேவி மகாதேவனோட இசையமைப்பில் வந்து இந்த பாட்டு ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டார். எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி அப்படின்னு ஒரு பாட்டு வேற இருந்திருக்கு. அதுலேயே வந்து பதிலும் வருமா, அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது வந்து கேள்வி கேட்டு கேள்வியாகவே வரும் பாடல்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்ல தெரியுமா? கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டு கேள்வியாகவே பதிலும் வர மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் மெல்லிசை மன்னரும் கவியரசரும் சேர்ந்து பாடிய பாட்டு அது இல்லை. கிளாப் தட்டுங்க அவங்களுக்கு. சரி, நான் பாடட்டுமா? கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா? பாடுங்க. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. இந்த பாட்டை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனையை தூண்டுறது இல்லை. கொடி அசைந்ததுனால காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, இந்த மாதிரி வந்து ஒரு கவித்துவமாக எழுதுறது வந்து எவ்வளோ ஒரு அந்த அந்த அந்தாதிங்கிற அபிராமி அந்தாதி நீங்கள் சொல்லியிருக்கும் பொழுதுனா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி முடிகிற பாட்டில் வந்து அடுத்த ஒரு இது வரும் இல்லையா? இப்போ வந்து பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி இருக்கும் ஒளிவெளியாக இருக்கும் ஒன்றன் அருள் ஏதென்று அறிகின்றேன் அம்பியாதனத்து அம்பிகையே, அம்பிகையே அப்படின்னு வரும்பொழுது கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முட்டு மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவியும் பட்டும் திக்கும் திருவுடையாளிடம் சேர்பவளே, அப்புறம் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் அப்படின்னு அபிராமி அந்த அதோடது வரும். அதே மாதிரி இவர் வந்து இந்த கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா அப்படின்னு அந்த அழகாக வந்து அந்த வரிகளை போட்டு எழுதுறதெல்லாம் வந்து அதுவே வந்து அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. கண்ணதாசனுக்கு வந்து கேட்கணுமா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி தான். இன்னொரு ஒரு படத்தில் வந்து நீல மலர்கள்னு ஒரு படம் வந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. கமலஹாசன் நடித்த படம். அதில் ஸ்ரீதேவி வந்து கண்ணு தெரியாமல் வருவாங்க போல இருக்கு. அதில் வந்து இது இரவா பகலா அப்படின்னு அவர் கேட்பாலாம். அவங்க வந்து கண்ணு தெரியாமல் வருவாங்களாம் ஸ்ரீதேவி. உடனே அவளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. கமலஹாசன் வந்து எல்லாத்தையும் விவரிப்பாராம். உடனே இதுக்கு கேள்வி கேட்குறமே உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியல. நீ நிலவா கதிரா அப்படின்னு அந்த மாதிரி பாட்டு வரும்.
அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். நீ இது வனமா அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். உடனே நீ மலரா ஓவியமா அப்படின்னு அவர் கமலஹாசன் கேட்பார். இது மாதிரி கேள்வி கேட்டு கேள்வியாகவே வரும் பாடல், கேள்வியே கேட்காமல் பதில் வரும் பாடல்கள் யாருக்கா தெரியுமா? கேள்வியே கேட்காமல பதில் வரும் பாட்டு நானே சொல்லிடுறேன். காத்திருந்த கண்கள்னு ஒரு படம் இருந்தது இல்லையா? காற்று வந்தால் தலையாட்டும் நாணல், அந்த பாட்டு தெரியுமா? பாடல் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா? காற்று வந்தால் தலையாட்டும் நாணல். அது மாதிரி கேள்வியே கேட்காமல் அது அதுக்கே ஆன்சர் சொல்கிற மாதிரி பதில் வர மாதிரி பாட்டு. கேள்வியாகவே பாடல் முழுவதும் வரும் பாட்டு தெரியுமா? கேள்வியாகவே வரும் பாடல் முழுவதும் வரும். அதுவும் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது, ஊர் பேர் தான் தெரியாது, அந்த பாட்டும் சொல்லலாம். ஆனந்த ஜோதின்னு ஒரு படத்தில் கடவுள் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிகின்றதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எம்எஸ்வி கண்ணதாசன். இதான் கேள்வியாகவே ஒரு இருக்கிற பாட்டும் இருக்குது. அம்மா சொன்னதும் அது கரெக்டு தான். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா? ஒரு சிச்சுவேஷன் சொன்ன உடனே, ஒரு சங்கதி சொன்ன உடனே என்ன புதுமை பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருமா. என்ன செய்யலாம், இந்த பாட்டை எப்படி தான் நம்ம புதுமையாக கொண்டு வருது, என்ன வார்த்தை போடலாம், இந்த பாட்டை எவ்வளோ சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிலாம் அவருக்கு தோணுமா. இந்த ஒரே மெட்டில் எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் ஒரு பாட்டு இது பண்ணியிருக்காங்க, 2 பாட்டு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் யோசித்து கேட்டால் அது தெரியும். பாகப்பிரிவினை படத்தில் தாழையாம் பூ முடிச்சு தலை பார்த்து நடந்து வாழையில போல வர பொண்ணுமா அப்படின்னு வரும் இல்லையா? அந்த டியூனை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதலிக்க நேரம் இல்லைல்ல, அதே டியூனில் காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. அதான் 2மே ஒரே டியூனில் இருக்குல்ல. இந்த மாதிரி அவங்க சவால்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு கண்ணதாசனுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசையாக கண்ணதாசன் சொல்லிகிட்டே இருந்தாரா, ஒரு பாட்டு எனக்கு தயவுசெய்து கொடு எம்எஸ் விஸ்வநாதன், இது கொடுப்பா விசு, எனக்கு கொடுப்பா, நானும் பாடுறேன், எனக்கும் ஆசையாக இருக்காதா, என்னை எப்போ எழுதுதானே சொல்கிறேன், நான் பாடுறேன். அதெல்லாம் கிடையாதுப்பா, அவங்கவுங்க தொழிலை செய்யட்டும். நீ பாட ஆரம்பித்தேன்னா பாடுறவங்களுக்கு டிஎம்எஸ் சவுந்தரராஜன், சுஷீலா இவங்களுக்கெல்லாம் திண்டாட்டமாக போயிடும். உன்னோட இது நீ நல்லா பண்ணு அப்படின்னு ரொம்பவே சண்டை தான். 2 பேருக்கும் பயங்கர சண்டை அது முட்டி மோதுற அளவுக்கு சண்டையாக இருந்துதான். ஆனால் அந்த சண்டையெல்லாம் அவங்களுக்கு நண்பர்களுக்குள்ளே வர சண்டை, அதை ஒன்றும் அவ்வளோ பெரிய இதாகலை. ஆனால் நீங்கள் ஒரு இதில் பார்த்துருக்கலாம், அந்த ஒரு ஆசையை தீர்க்கறதுக்காக என்னவோ தெரியல, சூரியகாந்தி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் அவரை தான் உடனே டக்குன்னு ஞாபகம் இருக்கும். காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் பொழுதும் சரி, என்னோடய தோழியர் ஒரு அம்மாரை சொன்னேன் இல்லையா, என்னோட ஒரு தோழிகிட்ட கேட்டேன் நான், உங்களுக்கு என்னம்மா பாட்டு ஞாபகம் வருது டக்குன்னு சொல்லுங்கள். லைன்ஸ் கிளப்பில் பெரிய இதுவாக இருக்காங்க, மீனான்ட்டு என்னோடய தோழி கும்பகோணத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் என்னம்மா பாட்டு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியிலன்னு? இந்த பாட்டு தான் சொன்னாங்க. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது, அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது
அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன், நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதானில் வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாட்டு வந்து நம்ம கேட்கும் பொழுது எந்த காலத்துக்கும் நமக்கு பொறுத்த மாதிரி இல்லை, பொருத்துற மாதிரி தானே இருக்குது எல்லாருக்குமே. அது நீங்கன்னு இல்லை, அது எனக்கும் தான் பொருத்தம், எல்லாருக்குமே. இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி. இப்போது உதாரணத்துக்கு நான் என்னோட இதே சொல்கிறேன். என்னோடய கணவர் வந்து எனக்கு மேலதிகாரியாக இருந்திருக்கார். என்னோடய கணவரே என்னோட ஒரே பேங்க்கில் இருந்ததுனால மேலதிகாரியாக தான் எனக்கு இருந்திருக்கார். ஆனால் என்னோடய கணவர் வந்து மேலதிகாரியாக இருக்காருங்கிறதுக்காக நான் அவருக்கு கீழே நான் மேனேஜராக வரத்துக்கு அவருக்கு நிறைய மேனேஜர்ஸ் அவரோட கண்ட்ரோலில் வருவாங்க. என்னோடய பர்சனல் இதை சொல்கிறேன். அவங்களுக்கு கீழே நான் அந்த மேனேஜராக நான் வரும்பொழுது என்னோடய கணவர் அந்த அதிகாரத்தில் இருக்காருங்கிறதுக்காக நான் வந்து எந்த ஒரு சலுகையும் நான் ஏற்றுக்கக்கூடாது. நான் இன்னும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு லோன் கொடுக்கறதுலையோ எதுலையாவது ஒரு இதில் தவறு செஞ்சுட்டா அது அவங்களையும் தானே பாதிக்கும். ஸோ இந்த பாட்டை வந்து நான் எப்போவுமே நான் மனசுக்குள்ளே நான் பாடிப்பேன். எனக்காக என்னோடய பர்சனல் இதில் நான் சொல்லிப்பேன். பரமசிவன் கழுத்தில் தான் பாம்பு இருக்குது, அது மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு நினச்சிப்பேன். நான் என்றைக்குமே அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கே அது சொல்லிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். இதே மாதிரி ஒருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் அந்த படத்தில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கும். அப்படி தானே? அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். சமீபத்தில் பார்த்தேன், நான் முழுசாக பார்த்தேன். இதில் ஜெயலலிதா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே இருப்பா. எல்லா கஷ்டத்துக்கும் சல்யூஷன் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்பா. அதை நான் வந்து யோசிச்சு கூட பார்ப்பேன். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது நிஜமாவே நல்லது தான். ஏன் நல்லது அப்படின்னு நான் இந்த ராமருக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது நல்லதுன்னா, ராமங்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிற நாராயணனில் இருக்கிற ராவும் நமசிவாயில் இருக்கிற மாவும் ரெண்டுமே சேர்ந்து ராமான்னு வருது. அப்போ நம்ம சிவனையும் வணங்குறோம், விஷ்ணுவையும் வணங்குறோம், அந்த ஒரு பேரில் வருது. ஜெயம்னு சொல்லும்பொழுது வெற்றி. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வெற்றி கிடைக்கிறது. நம்மளுக்கு வந்து என்றைக்காவது மனசு வந்து கஷ்டத்துலையோ தத்தளிக்கும் பொழுதோ, யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலை, நிர்கதியாக நிற்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரும்பொழுதோ, அமைதியாக உட்காந்து ஒரு நோட் புக்கில் நம்மளுக்கு முடியும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே வந்தானா நிஜமாவே இந்த படத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையிலும் சக்ஸஸ் வருங்கிறது 100% உண்மை. என்னோட திருமணமாகி நான் போன ஊர் வந்து கோவிந்தபுரம். கோவிந்தபுரத்தில் வந்துட்டு அங்கே ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை அதெல்லாம் பண்ணும்பொழுது எல்லாரையும் எழுத சொன்னாங்க. அங்கே ராமநாமா நோட்டுன்னே இருக்கும். எல்லாருக்கும் அந்த நோட்டெல்லாம் விநியோகிப்பாங்க. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நிறைய ராம ராம ராமான்னு எழுதினா அதை வந்து ஆஞ்சநேயரோட சிலைக்கு பிரதிஷ்டைக்கு பண்ணும்பொழுது அதை நம்ம கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ராமனோட மகிமையை வந்து நம்ம சொல்லறதுக்காக வரும்பொழுது கண்ணதாசனோட ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. அந்த தெய்வம் அந்த சீதா
நன்றிம்மா. ராமன் அந்த ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குமா? நம்ம என்னதான் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அதை நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ராமருக்கு வந்து நமசிவாயில் இருக்கிற மாவும் நாராயணர் இருக்கிற ராவும் இருக்க தவிர, ராமரே வந்து நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கும் பொழுது ராமரே வந்து தன்னோட நாமத்தை சொல்லி ஜெயிச்சாராம். ராமன் வந்து இது ஒரு இதுக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த கதை இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் படித்ததுனால நான் சொல்கிறேன். அந்த இலங்கையில் அசோகவனத்துலேருந்து சீதையை மீட்கிறதுக்காக ராமர் அங்கே போகும்பொழுது கடலில் வந்து கடந்து தானே போகணும். அப்போ அவங்களால முடியலையாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து ஒரு தடவையும் ஒரு கல் எடுத்துகிட்டு, ஆஞ்சநேயர் எல்லாரும் தானே இருந்தாங்க, நலன் நீலன்னு அங்கே 2 குரங்குகள் வானரங்கள் இருந்தது. அவங்க எல்லாருமே ராமா ராமா சொன்ன உடனே எல்லாமே அந்த பக்தியினால் கல்லெல்லாம் மிதக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாபம் இருந்தது, அதை அப்படியே பயன்படுத்திட்டாங்க. ஆனால் ராமருக்கே வந்து தன்னோட நாமத்தோட மகிமை, அவரே ராமான்னு சொன்னாதான் அந்த ராமனோட மகிமை இருக்குமா. அந்த அளவுக்கு ராமரோட மகிமை, ராமநாமத்தோட மகிமை வந்து சொல்லவே முடியாது. அதனால தான் நம்ம எந்த ஒரு கஷ்டம் வரும்பொழுதும் மனசில் வந்து சஞ்சலங்கள் வரும்பொழுது ராம ராம ராமான்னு சொல்கிறது வந்து ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் தான் இது. சரி, மைக்கில் சொல்லுங்கள். கவிதாஞ்சலி ஒரு நாட்டிய நாடகம் நடத்தினார். அவரும் சின்னாண்டமலை சார் 2 பேரும் சேர்ந்து நடத்துனாங்க. அதுல ஹீரோயின் நான் தான். ஹீரோயின் நான் தான். அது எப்படின்னா மொத்தம் 16 மொழி டான்ஸ். அது 16 மொழியில 4 மொழி நான் ஆடினேன். பாங்கடா, மணிப்புரி, கதக்கு, அது மார்படி 3 இது நான் ஆடினேன். அது அப்பா ஐயாக்கிட்ட எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமே, ஐயாவை கொஞ்சம் இதுவாக பேசிக்கிறேன். அது இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணதாசன் ஐயாவை பேச நினைச்சா இன்னைக்கு கூட ஆளுவேன். நான் அவர் புக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். எனக்கு அவ்வளோ கோபமாக பேசியும் அவர் எங்கிட்ட கோபமே படலை. அது நானாக பேசல, எனக்கு பின்னால் இருக்கவங்களாம் சம்பளம் வாங்கிட்டு என்னை ஏறி விட்டாங்க. எல்லாரும் போகிற இடத்துல அப்படிதான் நடக்கும். என்னை தூக்கி முன்னால் நிற்க வச்சுட்டு அவங்க பின்னால் நின்றுப்பாங்க. அப்போ அவரு கண்ணதாசன் கிட்ட சின்ன நம்மளை சொல்லிட்டார், இவளே பேசுகிறாரு, பேச வச்சுட்டாங்கன்னா அது எனக்கு தெரியும் அவளை பற்றி அப்படின்னு. அது அவரை கிட்ட நான் இழுத்து பேசிட்டேனேன்ற வருத்தம் இன்னைக்கு கூட இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய ஆளுமைகளோட நீங்கள் இருந்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. ரொம்ப பெருமை தானேம்மா அது. சிவாஜிக்காக அவங்களோட கூட்டணியில் நிறைய பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கருப்பு வெள்ளை காலங்களில் 400க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து இவங்களோட கூட்டணியில் அமைஞ்சிருக்கு. சிவாஜிக்காக பாலும் பழமும், சுமை தாங்கி, கர்ணன், சாந்தி, புதிய பறவை, ஊட்டி வரை உறவு, வசந்த மாளிகை, கை கொடுத்த தெய்வம், தெனாலிராமன், ஆண்டவன் கட்டளை தானே, அதெல்லாம் எல்லா ஃபேமஸ் சாங்கெல்லாம் அவ்வளோ இது பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருக்காக வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்காக 1000ல் ஒருவன், அன்பேவா, படகோட்டி, எங்கள் வீட்டு பிள்ளை, இதயக்கனி, நம் நாடு, நான் எல்லாமே ஒரு ரொம்ப குறைச்சலாக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய இருக்கும். இவங்களோட ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அன்னை படத்துலலாம் அவங்களுக்கு தெரியும், காதலிக்க நேரமில்லை சொன்னேன், ஆனந்த ஜோதி, பட்டிக்காடா பட்டணமா, சூரியகாந்தி, மேஜர் சந்திரகாந்த், ஊருக்கு உழைப்பவன், கண்ணனின் காதலன், குடியிருந்த கோயில், காவல்காரன், தெனாலிராமன், அவள் ஒரு தொடர்கதை, சங்கர் சலீம் சைமன், பட்டிக்காடா பட்டணமாக எழுதியிருக்கேன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாக தான் அவங்களோட இதில் இருந்திருக்கு. இதில் வந்து ஒரு சில பாடல்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட இந்த நட்பு வந்து எப்படி இருந்ததுன்னா, இப்போது சில பேரோட நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கிற நட்பு பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், நான் என்ன நினைக்கிறேனோ நீ சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவோம் இல்லையா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த பாட்டு வந்து பாலும் பழமும் படத்தில் வந்து அது அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ அற்புதமான பாட்டு. அதை நான் வந்து உங்களுக்கு பாடுறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும்,
நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இதில் இந்த ராகத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ராக வேதம் வரும் அந்த பாட்டில், பார்த்துருக்கீங்களா? அது வந்து அவங்களோட அந்த கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஒரு ராகத்தோட இது புரியும். திடீர்னு வந்து அதான் அந்த நல்ல ராகங்களோட நுணுக்கங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சானா நம்ம அதை சொல்லுவோம். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும், முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும், என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இன்னும் இருக்குது, 2-3 பேராகிராஃப் இருக்குது. ரொம்ப மனசுக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லோரும் நீங்கள் இந்த மயக்கமா கலக்கமாங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை கேட்டாலே போதும், தூங்கின்னு இருக்கிறவங்க கூட எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதுலேயே அந்த வாழ்க்கையோட பூரா சாரத்தையும் சொல்லிடுவாங்க. இந்த பாட்டை நான் வந்து பாடுறேன் உங்களுக்கு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. படம் என்ன சொல்லுங்க? படத்தோட பேர் என்ன? சுமைதாங்கி. இந்த பாட்டோட வரிகளை நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இதில் எவ்வளோ ஒரு அந்த ஒரு வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை நம்மளுக்கு சொல்கிறது பார்த்தீங்களா? நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். காஞ்சி பெரியவர் ஒரு தடவை சொல்லியிருக்காராம். மகா பெரியவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த இதெல்லாமும் நடுவில் சொல்கிறேன். மகா பெரியவர் சொல்லியிருக்காராம், எப்போ பார்த்தாலும் நமக்கு தான் கஷ்டம் இருக்குது, நமக்கு மட்டுமே கஷ்டம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவனே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான்னு நீங்கள் நம்மெல்லாம் கேட்குறோம். ஆனால் இதே நல்ல சந்தோஷம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவனே இந்த சந்தோஷத்தை கொடுத்தேன்னு கேட்குறோமா? கேட்க முடியுமா? கேட்குறோமா? நம்ம கேட்குறதே கிடையாது. நான் வந்து அதுக்கு தகுதியா? எனக்கு இந்த சந்தோஷத்தை நீ கொடுக்குறிய, இன்னைக்கு மூச்சு விடுறதே எனக்கு சந்தோஷம். ஆக்சிடெண்ட்லேருந்து பொழைச்சி ஒருத்தர் ரோட்லேருந்து எந்திரிச்சு வராங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கோம், இன்னும் நமக்கு கடமைகளை முடிக்காமல் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சந்தோஷம் இல்லையா?
நான் வந்து அதை அனுபவித்தேன். நடு ரோட்டில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து முருகான்னு நான் கோயில் வாசலில் நான் விழும்பொழுது எனக்கு அந்த உயிரில் வாழற வாழ்க்கை வந்து எனக்கு அது நான் கடமையை முடிக்காமல் நான் போக முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி தானே? அதுவே ஒரு இது தானே. வாசல்தோறும் வேதனை இருக்கும். எல்லாருக்குமே வெளியில் இருக்கிற பறவைகள்னால எல்லாரும் ரொம்ப நல்லா வாழறாங்க அப்படிலாம் நினைக்க முடியாது. ரொம்ப பெரிய பணக்காரன் மேலேருந்து கீழே வரும்பொழுது அவன் 18வது மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். சின்ன ஏழை வந்து ஒரு கஷ்டப்படும்பொழுது அவனுக்கு சின்ன ஸ்ராய்ப்போட போகும். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே ஒப்பீடுகள், இந்த ஜட்ஜு பண்ணுறது, அடுத்தவன் எப்படி இருக்கானே இது இருக்கலாமே, இந்த மாதிரி மனதுகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு நிறைய தத்துவங்களை இந்த பாட்டிலே அவர் சொல்லிட்டார். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதாவது இந்த ஆக்சிடெண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த இதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். அதனால் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இதை தவிர தாண்டி வேறு பெரிய துக்கங்கள்லாம் இருக்கலாம். நிறைய துக்கங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். யாருக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆண்டவன் ஒரு பேக்கேஜ் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை அனுப்புகிறார். நமக்கு தெரியாது போன ஜென்மத்தில் கர்மா சார்ட்டு என்னன்னு தெரியாது. சஞ்சித கர்மா, அந்த கர்மா எல்லாம் 3 கர்மா, விதவித கர்மா, பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம்ல, உடம்போட ஒட்டி பிறக்கிற கர்மாக்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம வரோம். ஸோ அந்த கர்மாவோட பயன்களை தீர்றதுக்கு தான் நம்மளுக்கு பிறவி எடுத்துருக்கோம். அரிதறிது மானிடராய் பிரித்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருக்கா. அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கந்தன் கருணையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. முருகனுக்கும் ஔவையாருக்கும் இருக்கிற அந்த இது வந்து கந்தன் கருணை. அந்த படம் ரொம்ப பிரபலமாக போச்சு. அதில் வந்து எம்எஸ் விஸ்வநாதனோட பாடல்கள்லாம், இது எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு தான். இதில் வந்து இதே பாட்டில் வந்து ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இதே தான் வந்து அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளும் பாட்டு. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அபூர்வ ராகங்கள்ல, ஆனால் இசையமைச்சவர் வேறு, இவர் கிடையாது. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கற்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வேறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க, அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் வரும். அந்த வரிகளும் இப்போ இந்த பாடலில் இருக்கிற வரிகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதை சொல்கிறதுக்காக நான் வந்தேன். நிறைய தத்துவ பாடல்கள்லாம் வந்து அவர் ரொம்ப அழகாக அவரை மாதிரி சொல்ல முடியாது. புத்தி உள்ள மனிதர் எல்லாம், அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அன்னை படத்தில் வர பாட்டு அது. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மணமுடிப்பதில்லை, மணமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அம்மா நல்லா பாடுறாங்க. அதில் வந்து உண்மைதானே, அதில் எல்லாரும் புத்தி இருக்கிறவங்களாம் எல்லாருமே ஜெயிக்க முடியாதுல்ல. வெற்றி எல்லாருக்குமே கிடைக்குதா? அந்த மாதிரி இல்லை. ஆமாம், சேர்ந்து இதில் வந்து இப்போ இவர் கொடுத்த ஒரு டச் இருக்குது பார்த்தீங்களா? பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. இப்போ இருக்கிற காலகட்டம் இனிமேல் கல்யாணங்களே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ கல்யாணமே ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு. 30 வயசு 40 வயசுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் கேட்டால் பெண்களும் அவங்களும் இருக்காங்க. பெண்கள் நிறைய படிச்சிடுறாங்க, ஒத்துக்கிறது இல்லை.
அந்த மாதிரி காலங்களெல்லாம் இவர் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். அப்புறம் டைவர்ஸ் ரேட்டும் நிறையா ஆகுது. இதெல்லாம் வந்து அப்போவே அவர் சொன்னதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. ரொம்ப ஒத்து போய் அந்த மாதிரி இருந்தாலும் சேர்ந்து போக முடியாது. ரொம்ப அபூர்வமாக தான் வந்து கணவனும் மனைவியும் ஒரே சமயத்தில் போகிறாண்ட இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக சில இதில் நடக்கு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அணைப்பாள் அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு அவர் பாடுவார். அற்புதமான பாட்டு. அந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், அன்னை படத்தில். அன்னை படமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. இதில் ஆனால் இசையமைப்பாளர் வந்து வேறு, கண்ணதாசன் வரிகள் இருந்தாலும் சில இதில் மாற்றங்கள் இருக்குது. அடுத்தது வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லிட்டேன். பாலும் பழம்லே வந்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். அதில் சரோஜாதேவி அம்மா வந்து நான்லாம் அந்த காலத்துலேயே ரொம்ப ஆசை. அப்போல்லாம் நானும் அந்த வயசை வந்து கடந்து தானே வந்திருக்கேன். அப்போ பார்ப்பேன். நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்பொழுது நல்ல கருப்பு ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப அழகாக. அது சரோஜாதேவி ப்ளவுஸ்னே அது ஒரு ஃபேமஸ். இது வரைக்கும் நல்ல கை வரைக்கும் வரும். நல்ல ஒயிட் கலரில் ஒரு சாரீ, பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அவளை அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகு. ஒரு அப்படியே குடத்தில் விட்ட குடம் அழகாக வச்சுட்டு அவங்க வரும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையின் இல்லம் எது என்றான், இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான், இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அடுத்ததை பாடிங்க நீங்களே. காதல் கோயில் நடுவினிலே இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். நல்லா பாடினாங்க அம்மா. கொஞ்சம் தாளத்தோட பாடுங்கம்மா, அப்போ தான் எனக்கு உங்களோட ஈக்குவலாக பாட முடியும். கொஞ்சம் தாளம், அப்படியே தாளத்தை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பட்டிக்காடா பட்டணமா பாடத்தில் வர அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, யாராவது ஆடுறீங்களா அந்த பாட்டுக்கு?
அம்மா நீங்கள் ஆட வாங்க, நீங்கள் ஆட வாங்க. அவங்கள கூப்பிடுங்க. பச்சை சாரி. எல்லாரும் பலத்த கரகோஷம் அவங்களுக்கு. சில பாட்டுகள்லாம் கேட்டான்னா ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்களோட வயசு என்னம்மா? எல்லாரும் நான் வந்து முதல்ல வணக்கம், சிறந்தாழ்ந்தி வணக்கம். அப்படியா? விஜயலட்சுமி பண்டரிபாய் அவங்க கூட எல்லாம் ஆடி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இது முடிச்சோன்னா அவங்கள ஆட வைக்கலாம். சரியா? டிஃபனா? அது பண்ணலாம். எல்லாருக்கும் இப்போ உணவு வேலை வந்துடுச்சு இல்லையா? நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கடைசியில் முடிக்கிற இதுக்கு வந்துடுறேன். கடைசி ஒரு 10 நிமிஷம். ஒரு பாட்டு வந்து குதிரை குளம்படி சத்தம் மாதிரியே வர பாட்டு கேட்டிருக்கீங்களா? அவரோட இதில் காதல் ராஜ்யம் எனது, காவல் ராஜ்யம் உனது, இது மந்த மாணி கதை. வேர்ட் சரியாக தெரியல. இது அப்படின்னு அந்த பாட்டு வரும். இதெல்லாமே வந்து அந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை வேணால் கேட்டு பாருங்கள். குதிரை வந்து அந்த குளம்படி சத்தம் மாதிரி ஆரம்பத்துலேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பாட்டலில் வந்து புதுமை நிறைய இருக்கும். புதுமை அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து அண்ணன் ஒரு கோவில் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அப்படின்னு வரும் இல்லையா? அதில் ஆண்டாளை பற்றியும் மீனாட்சியை பற்றியுமே ஃபுல்லாகவே அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அந்த பாட்டு எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாங்களாம். அது என்ன பாட்டுனா, அது வந்து அவ்வளவு இசை கருவிகளை வச்சு புதிய பறவை படத்தில் எல்லா பாட்டும் வந்து ரொம்ப நல்லா வரணுங்கிற ஒரு இதில் இருக்கும் பொழுது எங்கே நிம்மதிங்கிற பாட்டு. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். இதெல்லாம் வந்து அந்த ஒரு சில பாடல்கள்லாம் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு வந்திருப்பாங்க இரண்டு பேரோட கூட்டணியில். அடுத்தது பாத காணிக்கைன்னு ஒரு படத்தில் வந்து 8 அடுக்கு மாளிகையில் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அது வந்து அழுகுனி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டுக்கும் வந்து கவிஞருக்கு நிறைய கற்பனை ஊற்று நிறையவே இருக்கும். இருந்தாலும் அவர் நிறைய படிக்கிறவர் இல்லையா? கம்பராமாயணம், அப்புறம் நிறைய படிக்கிறவர், நிறைய சித்தர் பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து அழுகுனி சித்தர் சொல்லிட்டு அவர் பேர் வந்து அழுகுனின்னு கிடையாது, அழகிய அணி சித்தரை தான் அழுகுனி சித்தருங்கிற மாதிரி அந்த பேர் வந்துருச்சான். அவர் வந்து எண்சான் உடம்படியோ 7 வாசலடி பஞ்சாயக்கார ரைவர் பட்டணமும் தானிரண்டு ஆக்கினைக்கும் நெஞ்சார நில்லாமல் கண்ணம்மா நிலை கடந்து வாழுரேண்டி அப்படிங்கிற ஒரு சித்தர் பாடல் இருக்கான். அதை தான் அவர் வந்து அந்த பாத காணிக்கை படத்தில் வந்துட்டு எண்சான் உடம்படியோங்கிறது பொழுது எல்லாரும் கேட்டாங்களா, இந்த பாட்டை வந்து எப்படி உங்களுக்கு தோணித்துன்னு. ஒருத்தர் வந்து அவங்கவுங்களோட கையாலே வந்து எண்ணி பார்த்தானே, இப்போ உச்சி முதல் பாதம் வரை நம்மளோட விரல்களை வந்து அளந்து பார்த்தானா நம்ம 8 எண்சான் தான் இருப்போமா. நம்ம வந்து எல்லாருமே ஒரு இந்துவாக இருந்தானா அதோட இதெல்லாம் நான் தத்துவங்களை இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து இந்த எண்சான் உடம்புல தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு 7 வாசல் அடி நம்மளுக்கு என்னென்ன உடம்புல துவாரங்கள் இருக்கோ அதை நம்ம சொல்கிறாரு.
பஞ்சாயக்காரர் ஐவருங்கிற இதில் வந்துட்டு ஐம்புலன்களை சொல்கிறது, கண், காது, மூக்கு, செவி இதெல்லாம். ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, கண்ணும் காதும் தான் முக்கியம். ஏன்னா நான் கண்ணால் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன், காதால் நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க. அதனால் இப்போ வந்து எனக்கு கண்ணும் காதும் தான் ரொம்ப முக்கியமாக தோணுது ஐம்புலன்களில். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, உடம்பு உயிர் இதெல்லாம் இருக்குது. அந்த 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடின்னு அந்த பாட்டு. அதில் உள்ளார்ந்த பொருத்தம் என்னென்னா, அந்த 8 அடுக்கு மாளிகையாக இருக்கிற உடம்புல நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதோட இது. ஏற்றி வைத்த என் தலைவன்கிறது நம்ம கடவுளை சொல்லுறது. விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி அப்படிங்கிற அந்த பாட்டில் பூராவே தத்துவம் தான். அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டாலே நம்மளுக்கு மனசுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன ஒரு இதில் இருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து எல்லாமே முடிஞ்சுட்டு இந்த பாடல்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே நான் சொன்னேன். நிறைய சம்பவங்கள்லாமும் இது பண்ணேன். இந்த மயக்கமா கலக்கமா இந்த பாட்டு, எங்கே நிம்மதி பாட்டுக்கு கூட வந்து ரொம்ப யோசித்து சிவாஜி கணேசன் வந்து ஃபுல் டே ரொம்ப ஒரு டைம் எடுத்துருந்தாராம். அதோட எவ்வளோ அழகாக பாட்டு வந்திருக்கு, அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா நடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் நிறைய ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணினாராம். அதை வந்து எல்லோரும் கேட்டு பார்த்தாங்க, என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறீங்க சிவாஜி கணேசன்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட். ஏன்னா அது வந்து சிவாஜியோட படம், புதிய பறவை வந்து அவரோட படம். அந்த படத்தில் தான் இந்த பாட்டு வரும். அவர் சரியான அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியாமல் அந்த பாட்டு வந்து சரியாக அமையலை. இவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். என்ன பண்ணினாராம், தலையும் கை எல்லாத்தையும் உடம்பு சட்டையெல்லாம் கிழிச்சு காமிச்சு, இப்படி ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அந்த பாட்டு வேணும், கவிஞரே மெல்லிசை மன்னரே நீங்கள் 2 பேரும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டதில் பிறந்தது தானே இந்த பாடல் எங்கே நிம்மதிங்கிற பாட்டு. அதுக்கு அவர் ரொம்ப அற்புதமாக அவர் நடிச்சிருப்பார். எல்லாம் வந்து இப்படி ஒரு அழகான நட்போடு எல்லாம் பண்ணும்பொழுது கண்ணதாசனுக்கு வந்து ஒரு டைமில் வந்து அவருக்கு வாயில் வந்து சில வார்த்தைகள், இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கலாம், மகாகவி காளிதாஸில் அந்த படத்தில் வந்துட்டு அவரோட பாடல்கள் இருக்கும். மகாகவி காளிதாஸ்லாம் பாட்டு வந்து யார் தருவார் இந்த அரியாசனம், அது வந்து இசையமைப்பாளர் வேறவா இருந்தாலும் இவரோட பாட்டு தான். யார் தருவார் இந்த அரியாசனம் புவியரசோடும் எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா, யார் தருவார் இந்த அரியாசனம். இந்த பாட்டு வந்து அட்டானான்னு ஒரு ராகமில் அமைஞ்சிருக்கு. அட்டானாங்கிற ராகம் வந்து எப்போவுமே போல்டாக பாடுறது, தைரியமாக ஒரு மனசுக்குள்ளே வீரம் கொடுக்கணும். அந்த பாட்டெல்லாம் வந்து அட்டானா ராகத்தில் அமைச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி இதிலே படத்தில் வந்து காலத்தில் அழியாத காவியம் தர வந்த அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதுவும் வந்து ஔவையார் கடைசியில் அவங்க கேபி சுந்தராம்பாள் வந்து இந்த பாடுற பாட்டாக வரும். இதெல்லாம் வந்து அவங்களோட பாட்டுக்கு ஒரு சான்று. இதில் வந்து அதே படத்தில் வந்துட்டு அவரே வந்து கேட்பார். அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி வரும், இறந்து போகிறதுக்கு வந்து தன்னையே தானே கேட்குற மாதிரி அந்த அரசனும் இவாளு கேட்கும் பொழுது யாருமே வந்து இந்த சரப கவிதைன்னு ஒன்று படிக்க மாட்டாங்க. ஒருத்தர் இறக்கிறதுக்காக அவங்களே படித்தாங்கன்னா அவங்களோட வாக்கு பலித்தம் இருக்கும். ஏன்னா வந்து பாட்டெல்லாம் எழுதுகிறவங்க அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து சரஸ்வதி கடாட்சம் இருக்கும்னு அவருக்கு தெரியும், எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரியும். அதனால் சொல்லிகிட்டே இருந்தாரா, நான் வந்து அந்த பாட்டுக்கெலாம் நான் இசையமைக்க மாட்டேன் எல்லாம். இல்லைடா, எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, நீ நானும் ரொம்ப நட்பாக இருக்கும், எப்படி தான் இருக்கும் அப்படிலான்னு சொன்னோன்னே, அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதே, எனக்கு உனக்கு ஏதாவதுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் சொல்லுவாராம். ஒரு தடவை எம்எஸ் விஸ்வநாதனுக்கு வயத்தில் வந்து ஏதோ ஒரு பயங்கர பிரச்சனை, குடல் பிரச்சனை ஏதோ வந்தோடனே ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்து சின்ன குழந்தை மாதிரி நர்ஸு மாதிரி எல்லா பணிவிடைகளையும் கண்ணதாசன் அவர்கள் பண்ணினாராம். அதனால் ஒரு தடவை இவ்வளோ நட்பாக இருக்கும் பொழுது கண்ணதாசனுக்கு தோணித்தான், சரி நம்ம என்ன தான் இவன் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிருந்தார் போல இருக்கு என்ன மனசில். ஒரு நாளைக்கு காலங்காத்தால் விஸ்வநாதன் சார் வந்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வருது, கண்ணதாசன் இறந்து போயிட்டாருன்னு அவரோட உதவியாளர் வந்து சொல்கிறாங்க. அப்படியே நடுங்கி போயிட்டாராம், உடம்பெல்லாம் விதிர்க்க எல்லாம் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் வீடு ஃபுல்லாக வாசலில் கூட்டமாக பார்த்தா உள்ளே வந்து கவிஞர் கண்ணதாசன் கல்லு குண்டு மாதிரி உட்காந்துருக்காராம். இவர் வயத்துலேயும் வாயிலையும் அடிச்சுன்னு அப்படி அழறதை பார்த்துட்டு, இல்லைடா நான் இறந்து போயிட்டானா நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை, அதை தான் நான் பார்த்தேன்,
இனி மாதிரி இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபத்தில் அவர் வந்து சொல்லிட்டு வந்தார். அதனால் அவங்களோட அந்த நட்புங்கிறது அந்த மாதிரி. கண்ணதாசனோட கடைசியான ஒரு இறப்பு இதும்பொழுது கூட உங்களுக்கு அந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவரோட உயிர் வந்து அங்கே அமெரிக்காவில் தான் அவர் அங்கே தான் இறக்கும் பொழுது அங்கே தான் அவர் உயிர் பிரிந்தது. அப்போ வந்து எம்எஸ் விஸ்வநாதனோட எப்போவுமே அந்த அந்த அறமயக்க நிலைமையில் இருக்கும்பொழுது கூட அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாராம், எம்எஸ் விஸ்வநாதா நீ இப்படி பாட்டை இது பண்ணுறடா, இந்த இடத்துல பாடல் சரியில்லைடா, இந்த இதில் சரியில்லைன்னு அப்படின்னு உளறிட்டே இருந்தாராம். அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அப்போ எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தாலும் சொன்னாங்களாம், என்ன இந்த மாதிரி அவர் உளறிட்டே இருக்காரு, தயவுசெய்து எம்எஸ் விஸ்வநாதன் ஓடி வந்து பார்க்க சொல்லுங்கள். நான் அந்த சமயத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர் ரொம்ப குழந்தை மனசுக்காரர், அவருக்கு பார்க்க பயமோ இல்லாட்டா அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வேலை அவர் படு இருந்ததுனால அவரால் கடைசியில் வந்து பார்க்க முடியல. அப்போ எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அவர் என்ன பண்ணினார், ஒரு கேசட்டாவது ரெக்கார்ட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடுற மாதிரியும் அவர் இசையமைக்கிற மாதிரியும் ஒரு சும்மா ஒரு நாடகம் மாதிரி ஒரு ஒத்திகை மாதிரி பண்ணி அந்த கேசட்டை இவர்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கேசட் பாதி வழி போகிறதுக்குள்ளேயே கண்ணதாசனோட உயிர் பிரிஞ்சிடுறது. இந்த மாதிரி ஒரு நட்பு அவங்களோடது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு இந்த சம்பவம் என்னென்னா, கண்ணதாசன் இறந்து போய் அதெல்லாம் ரொம்ப உடஞ்சி போய் ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. எல்லாமே முடித்தோடனே கடைசியாக அவர் கிருஷ்ணகானம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும், நான் கடைசியாக அதை பாடுறேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. அதில் அந்த கிருஷ்ணகானத்தில் அந்த பாட்டு வந்து 8 பாட்டும் நிறைய கேட்டிருப்பீங்க. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு அந்த பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் அந்த பாட்டு. இதெல்லாமே வந்து ஒரே நாளில் ஒரு வரலாற்று சாதனையாக ஒரே நாளில் எல்லாமே அந்த பாட்டு ரெடியாகி எல்லாமே வெளியிடப்பட்ட கிருஷ்ணகானம். ஒன்று மட்டும் கண்ணதாசன் வந்து எம்எஸ்விகிட்ட சொன்னாரா, எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட, நீ எந்த மீட்டிங்கில் பாடினாலும் முதல்ல புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாடுடா. நான் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கூட்டத்தில் நான் ஒரு ஆன்மாவாக இருந்து நான் உன்னோட பாட்டை கண்டிப்பாக நான் அந்த பாட்டை கேட்பேன், நீ எனக்கு இசையமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாமா. அதுலேருந்து வந்து எம்எஸ் விஸ்வநாதனோட பேட்டியை வந்து நீங்கள் யூடியூப்பில் எங்கே கேட்டாலுமே அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார். முதல்ல ஆரம்பிக்கிறதே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முடிப்பாராம். இந்த மாதிரி அவங்களோட நட்பு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்பொழுது அவருக்கு செலை வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுதான். கண்ணதாசனோட செலை வைக்கணும்னு எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாராம், எதுவுமே நடக்கலாம். ஒரு நாளைக்கு கடற்கரையில் அவர் உலாவிட்டு இருக்கும் பொழுது அவரே சொல்கிறார், அவர் எம்எஸ் விஸ்வநாதனோட பேட்டியிலே, சத்தியமாக யார் நம்புமோ நம்பலை அதை பற்றிலாம் இல்லை, டே என்னடா விசு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். பார்த்தா அந்த சிலைக்கு அந்த காற்றோட்டமாக அவர் பீச்சில் நடக்கும் பொழுது கண்ணதாசன் உயிரும் உடலுமா வந்துட்டாராம். என்னடா எல்லாருக்கும் செலை வைக்கணும் எல்லாம் சொல்கிறேன், ஏன் எனக்கு வைக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்டோன்னா அப்படியே அவருக்கு விதிர்ச்சு போய் அதுக்கப்புறம் எல்லாரோட உதவியும் கேட்டு பாலச்சந்தர் சார் அப்புறம் அவங்க எல்லாருமே அப்போ இது பண்ணிட்டு ஜெயலலிதா அம்மாவோட உதவியினால் புரட்சி தலைவி அம்மா அவங்களோட இதனால் அவங்க கண்ணதாசனுக்கு சிலை அப்போ தான் இவங்க முதலாக எழுப்பினார். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். அதை நான் எழுப்பின காரணமே என்னென்னா, எனக்கு கண்ணதாசன் வந்து அவர் இறந்த பின்பும் என்னோடய அவர் இருக்காருங்கிறத ரத்தமும் சதையுமா நான் கண்ணால் பார்த்தேன். நம்பினவங்க நம்புங்க, நம்பாட்டா பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் அவருக்கு அதை நான் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நட்பு. 2 பேரும் வந்து ஒருத்தரையும் அப்படி ஒரு ஆழமாக புரிஞ்ச நட்பு. இன்றைக்கி வந்து இவங்க 2 பேரையும் பற்றி நினைவு கூர்ந்து அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் உங்களோட எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே நான் வந்து இந்த சங்கீதம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு உற்சாக ஊற்று. என்றைக்காவது ஒரு மனசு சோர்வாக இருந்தாலோ இதாக இருந்தாலோ பேச பிடிக்கலைனாலோ இல்லை மௌனம் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்கும் பொழுது நம்ம வந்து நம்மளோட ரூமில் இல்லைட்டா இவங்கள்ட்ட வந்து ஒரு பாட்டை கேளுங்க, இல்லை எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து நல்ல சில பாடல்களை கேட்டு நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடுங்க, ஆடுங்க. ஆடும் பொழுது நம்மளோட உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு ஒன்று சுரக்குமா. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது நம்மளும் சந்தோஷமாயிடும். அப்புறம் வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு வலி வேதனை எதுவுமே இருக்காது. ஆடும் பொழுது ஆடுற மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடையாது. இப்போல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க ஜிம்முக்கு போங்க, அதை பண்ணுங்கள், தண்டால் எடுங்க. அதெல்லாம் ஜிம்மெல்லாம் விட நான் சொல்கிறது நல்ல டான்ஸு. இந்த அம்மா வந்து 96 இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இவங்க சிறந்த ஆட்டம் ஆடியிருக்காங்க இல்லையா, ஆடுறதுனால தான் அவங்களுக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவன் நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஆடுவது வந்து அவ்வளோ ஒரு சிறந்த கலை. ஆடல் கலையே தேவன் தந்ததுலாம் நம்ம பாடியிருக்கோம். ஆடல் காணீரோ, அது மாதிரிலாம் நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ ஆடல்ங்கிறது சாட்சாத் அந்த சிவபெருமான் நடராஜ பெருமானோட அந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அது அற்புதமானது. அதனால் ஆடுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். அதனால் நம்ம எல்லாருமே நம்ம மனசை உற்சாகமாக வச்சுக்கணும்.
இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நீ கண்ணு முடிச்ச உடனே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம உயிரோட இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான்லாம் என்னையுமே நான் நினச்சிக்கிறேன், 50 வயசு 60 வயசுக்கு மேலே வாழும் ஒரு நாட்களும் நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு தான். இந்த ஒரு உடம்பாலையும் உயிராலையும் நம்ம வந்து என்ன அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். முடிந்ததை நம்ம செய்யணும். முடியலையா, நமக்கு கோபமாக இருக்கா, அந்த சமயத்தில் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் அந்த சூழ்நிலைகளை விட்டு நம்ம விலகி இருந்து நம்மளால் யாருக்கும் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல், ஏன்னா வார்த்தைகளை காயப்படுத்தும் பொழுது நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. நான் இப்போ இந்த கண்ணதாசன் இந்த டாப்பிக்கை பற்றியே பேசாமல் நான் வேறு எதுவும் சொல்கிறேன். வார்த்தைகளை காயப்படுத்தும் பொழுது பிரபஞ்சம் என்ன பண்ணுறது, அந்த வார்த்தைகள்லாம் போய் வானத்தில் போய் ஒட்டிக்கிறது தான். அந்த வார்த்தைகள் வந்து திரும்பியும் வந்து இந்த பிறவி இல்லாட்டாலும் இன்னொரு பிறவியில் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஆகிடுமா நமக்கு. அதனால் இருக்க நம்ம பிறவிகளை அதிகப்படுத்திக்காமல் எல்லாரோடையும் நல்ல டர்ம்ஸ், நம்மளுக்கு கோபமாக இருந்து அந்த சமயத்தில் நம்ம யார்கிட்டையாவது கோவப்பட்டாலும் மனசார சாரி கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சாரி அண்ட் தேங்க்யூ ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய நன்மையை செய்யும். சாரின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஈகோவில் ஒன்றும் குறைய போகிறதில்ல, நமக்கு வந்து உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து கீழே கொட்ட போவதில்லை. சாரி தேங்க்யூ நன்றின்னு சொல்கிறதுனால அடுத்தவங்களோட மனசில் இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற இறைவனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்ம அப்படி பார்த்தா நம்ம எப்போவுமே வந்து இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா கை கால் கண் மூக்கு வாய் உடம்பு எல்லாமே நல்லா இருக்கிற நம்ம உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு சொன்னார்ல, அந்த உனக்கும் கீழே உள்ளவர் கோடிங்கிறது கண்ணு காது சரியா இல்லாமல் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை நல்லபடியாக ஆண்டவன் நம்மளை வச்சுருக்கார், நல்லாவே தான் வச்சுருக்கார். நாமும் நல்லா தான் இருக்க போகிறோம், எப்போவும் அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்வோம் அப்படின்னு எப்போவுமே நல்லதே நினச்சி நம்ம வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வச்சுப்போம். எப்போவுமே இறைவனோட நாமத்தை நம்ம வாயால் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு இறுதி காலம் எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஒன்றும் இது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கே அவரோட கடைசி காலம் வந்தது. அவர் நிறைய வருஷம் வாழ்ந்தார். அந்த காலத்தில் அவருக்கு வாழற சான்ஸ் கிடைச்சிது. அவரோட உயிர் எப்படி பிரிஞ்சுது இன்னும் போய் நீங்கள் துவாரகையெல்லாம் அங்கே போய் பார்க்கும்பொழுது அவரோட காலில் வந்து அம்புப்பட்டு அந்த ஜராங்கிற அந்த வேடன் வந்து காலை இது பண்ணிவிட்டு அந்த உயிர் போச்சு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் அதே மாதிரி தான். அவரோட உயிர் எப்படி போச்சு, அயோத்தியில் சரையூ நதி கரையில் அப்படியே அவர் போயிட்டார். பாண்டவர்கள் உயிரெல்லாம் போச்சு. எல்லாருமே புகழ் பெற்றவங்க தான். எல்லா இதுவும் சொன்னேன், ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தரடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர் பழி ஏற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்னு அவர் பாடியிருப்பார். பகவத்கீதையோட பூரா சாரமும் அந்த பாட்டில் கொண்டு வந்த கண்ணதாசனுக்கும் அதை அற்புதமாக இசையமைச்ச MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் எவ்வளோ கோடான கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது. நம்ம அவங்களெல்லாம் வணங்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் மனித தெய்வத்தில் வந்து நம்ம மனசை சரி பண்ணின தெய்வங்கள். அவங்கெல்லாம் நம்ம வந்து பகவத்கீதையோ இந்த பாடல்கள்லாம் நம்மளை வந்து துவண்டு கிடக்கிற மனசை உடனே உற்சாகப்படுத்துது. ஒரு பாலை நிலத்தில் ஒரு நீரூற்று கிடைச்சா எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குமோ அது மாதிரி நம்ம மனசை சரி செய்யக்கூடிய இந்த பாடல்களெல்லாம் அடிக்கடி கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். கடைசியாக வந்து அவர் எப்போவுமே விரும்பின அந்த பாட்டை பாடி நான் அதோட நிறைவு செய்கிறேன். லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே. நன்றி. ஒரு 2 மாதமா இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவை கேட்கணும் கொடுக்கணும், நான் விஸ்வநாதி முதியோர் இல்லத்துக்கு வரணும்னு ஒரு ஆவலா ஃபோன்லேயே பேசி இன்னைக்கு நேரடியாக வந்து மிக அற்புதமாக எல்லாரையும் பாட வச்சு ஆட வச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லி கண்ணதாசனை பற்றி எவ்வளவு தெரியுன்றத
எடுத்து காமிச்சிட்டாங்க மேடம். அவங்களும் எவ்வளவு அதுல கூர்ந்து ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பாடல்கள் நாம பார்த்துருக்கோம். ஆன்மீகம்னு சொல்ல முடியாது, சினிமா பாடல் தான் அது. கண்ணதாசன் பாடல்னா ஓஹோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடலுக்கு நம்மளையும் உங்களையெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி கை தட்டாதவங்க, கால் பாடாதவங்க காலெல்லாம் கூட பின்னாடி ஆடிச்சு. அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. பாட்டிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். எங்கள் விஸ்ராந்தி பாட்டிகளுக்காக இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா சுதா வேதம் அவர்கள் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோட நல்லா செய்யணும், எல்லா வளமும் பெற்று நல்லா ஒவ்வொரு வரணும். எங்கள் ஸ்பீச் மேலை நாடு வெளிநாடு அவர் உயிர் பிரிந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணுமா. கண்ணதாசனுடைய புகழ் 8 திக்கும் பரவணும்னு பாடணுமா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சொன்னது. பாட்டிகளுடைய கைத்தட்டல் தான் ஆசீர்வாதம். இது என்னுடைய முதல் பேச்சு. இப்போதான் கண்ணதாசனையும் MS விஸ்வநாதன் பற்றி முதல் தடவையாக நான் பேசுகிறேன். இப்போதான் நான் பேசவே, அதாவது ஆன்மீக இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய கவிதை தான் எழுதுவேன். பாரதி கலைக்கழகத்தில் எங்கள் அப்பா ஒரு உறுப்பினர். உங்களுக்கு திருப்புகழ் மதிவண்ணன், வாவே சுப்பிரமணியன் இவங்களோட சொற்பொழிவெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களோட பாசறையிலேருந்து இருந்தவங்க. அதனால் அப்பா எனக்கு கவிதை தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசிக்கலி நான் ஒரு கவிஞர் தான். என்னோடய ஆஃபீஸ்லேயுமே நான் கவிதை தான் நிறைய எழுதுவேன். ஸோ அந்த கவிஞர் இதுலேருந்து அடுத்தடுத்து இப்போ பேசுகிறது இதெல்லாமே கொஞ்சம் நான் என்னை முன்னேற்றிக்க ஆசைப்பட்றேன். இன்னும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைப்பு கிடைச்சோன்னே எனக்கு அப்படியே விஸ்ராந்தி மேடத்திட்ட கேட்டோன்னா ரொம்ப ஓகேன்னு சொல்லிட்டாங்களா. ஒரே சமயத்தில் லட்டு பாயசம் எல்லாமே கிடைச்சா சந்தோஷம் தானே. அது மாதிரி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்கள் பாட்டிகளையும் நல்லா உற்சாகப்படுத்தியிருக்கீங்க. நான் 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணேன். எல்லா பாட்டும் நல்லா போட்டு இந்த மைக்லேயும் எல்லாம் காமிச்சேன். அவங்களும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் அடுத்த தடவை நல்ல ட்ரைனிங் வந்துடும் நினைக்கிறேன். டெய்லி ப்ரேயர் முடிஞ்சோன்னா ஒரு 10 நிமிஷம் கண்ணதாசன் பாட்டை கேளுங்க. நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு மேடம் மாதிரி நல்லா வரணும். அடுத்த தடவை மேடம் வரும்போது நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். என்னம்மா தேவிமா நல்லா எக்ஸ்பர்ட்டாக வரும். தேங்க்யூம்மா. இந்த தடவையே நான் அசந்து போயிட்டேன். ஒருத்தருக்கும் எவ்வளோ திறமைகள். எல்லார்கிட்டையும் நான் என்னோட அம்மாவை பார்த்தேன். நான் எல்லாரையும் நான் பார்க்கும் பொழுது என்னோட அம்மாவோட நினைவு வருது. அம்மாவை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இறைவன் அருளால் சீக்கிரம் அவங்களும் கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க அம்மா. ஸோ அம்மாவை போய் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது. உங்கள் எல்லாரோட ஒரு திறமைகளும் என்னை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. ஒருத்தர் எவ்வளோ பெரிய தகுதியும் இதுவும் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் இன்றைக்கி சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருந்து எங்களோட சந்ததிகள், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எப்போதுமே சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் விஸ்ராந்திலேயே ஆடி பாடி எங்களையெல்லாம் அறிவிக்க ஒரே ஆத்மா லலிதா பாட்டி தான். அவங்களுடைய டான்ஸ் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பரவி ஓகோன்னு பேர் எடுத்துருக்காங்க. 96 வயது அடைந்த லலிதா பாட்டிக்கு அவங்களுடைய புகழ் மேலும் பரவணும்ட்டு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணணுமா. லலிதா பாட்டி கையில ஒரு பொன்னாடை போட்டு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. விஸ்ராந்தி முதியோர் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. தேவிமா கையில கொடுக்குமா. தேவிமா கையில கொடுக்குமா. அவங்களும் ஒரு நல்ல சிந்தனை. ரொம்ப நன்றி. நல்லா பாடுறீங்க அம்மா. நீங்கள் நல்லா ஆடுறீங்க. வாங்கம்மா.